So good morning everyone. So now we'll start the session. So in the last class we have started our discussion regarding the seventh topic. Okay, now so seventh topic is ISO OSI reference model. So இதோட introductions எல்லாமே நம்ம பார்த்திருந்தோம். See நம்மளுடைய subject வந்து பாத்தீங்கன்னா it not deals with the OSI reference model, deals with the internet, computer networks. ஓகேங்களா? So in the computer network, ஒரு நீங்க வந்து ஒரு லார்ஜஸ்ட் நெட்வொர்க் இன் த என்டையர் வேர்ல்ட். ஓகேங்களா? ஸோ பிக்கஸ்ட் நெட்வொர்க் இஸ் இன்டர்நெட். ஓகேங்களா? ஸோ இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க், ஸோ ஸ்மாலஸ்ட் நெட்வொர்க் வந்துட்டு பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அண்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சோ மெனி நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா? பேஸ்ட் அப்பான் த டிஸ்டன்ஸ் அண்ட் த கனெக்டிவிட்டி அண்ட் ஸோ அதெல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் ஸோ டைப்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஸோ லோக்கல் ஏரியா நெட்வொர்க் மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ வி கேன் யூஸ் OSI ரெஃபரன்ஸ் மாடல். Based upon the OSI reference model, we can build the network. No need to go for all the 7 layers. Based upon our requirement, we can choose any layers. Okay, so any layers out of 7 layers. Okay, so for our requirement, if we need only 2 layers, 2 layers is enough. If we want 4 layers, 4 layers is enough. See, why we are considering all the 7 layers? So நம்மளுடைய maximum 7 layers வந்து எங்க applicable அப்படின்னா பிக்கஸ்ட் நெட்வொர்க் இன்டர்நெட்டுக்கு தான் நம்மளுக்கு 7 லேயர்ஸ்மே நம்ம we are using it. ஓகேங்களா? சரி, அப்போ OSI ரெஃபரன்ஸ் மாடல் அப்படிங்கிறது it is a model which is used for data communication. ஓகேங்களா? so used for that is data communication from one place to another place. ஓகேங்களா? so அதுல one of the biggest network தான் வந்து இன்டர்நெட் related to many layers தான் நம்ம இப்போ இங்க ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்நெட் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸோ இப்போ இன்டர்நெட் கனெக்ஷன் இப்போ வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நெட்வொர்க்ஸுமே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ வி நீட் ஆல் த 7 லேயர்ஸ். ஓகேங்களா? அப்போ ஈச் அண்ட் எவ்ரி லேயருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல வந்து அதாவது 7 லேயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம OSI ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்றதை விட ஸோ OSI ரெஃபரன்ஸ் மாடல் அப்படிங்கிறது ஒரு செப்பரேட் பார்ட். அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லேயர்ஸ் வந்துட்டு ஸோ 7 லேயர்ஸா வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டாங்க. பட் நம்மளுடைய ரெக்வயர்மெண்ட் ஏன்னா why we want to go for OSI reference model, because I want to build a biggest network, that is internet in the computer network. Okay, so as far as computer network part is concerned, I want to build a biggest network in the entire world. World கூட எல்லா கம்ப்யூட்டர்ஸ் எல்லா சிஸ்டம்ஸ்மே வந்து இன்டர்கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிக்கஸ்ட் நெட்வொர்க் எடுத்திருக்கோம். ஸோ பிக்கஸ்ட் நெட்வொர்க் தான் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு ஸோ we need all the 7 layers and each and every layer is responsible for some particular task. ஓகேங்களா? ஸோ அந்த டாஸ்க் என்ன, அது என்ன மாதிரியான ஒர்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா there is another reference model also. இது இந்த ஒரே மாடல் தான் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. we have another model, but till now we are using only OSI reference model. ஓகேங்களா? ஸோ practically so till date we are using OSI reference model, but there is another model, TCP/IP reference model. so அது வந்து பாத்தீங்கன்னா so அது அந்த ரெஃபரன்ஸ் மாடல் எதுக்காக, அது ரிலேட்டடான கான்செப்ட்ஸ்மே நம்ம பார்க்கலாம். பட் தட் இஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அது அவ்வளோ அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறதில்ல. பட் ஸ்டில் வி நீட் டு நோ வாட் இஸ் TCP/IP ரெஃபரன்ஸ் மாடல் அப்படிங்கிறது. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் பார்ட் வி வில் கோ த்ரூ தட். ஓகேங்களா? ஸோ பிக்கஸ்ட் நெட்வொர்க் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இன்டர்நெட். So in the internet வந்து பாத்தீங்கன்னா for making use of this internet, for getting so many applications over internet. ஓகேங்களா? so we are having so many layers. ஓகேங்களா? so இப்போ எல்லா லேயர்ஸ்மே நம்ம லேர்ன் பண்ணும்போது தான் how the data is being transmitted from one particular host to another particular host, that is one node to another node. எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறத நம்ம ஸோ லேயர் பை லேயரா நம்ம ஸோ டிஃபைன் பண்ணியிருக்காங்க. சார் ஏன் வந்து இதை வந்து லேயர் பை லேயரா நம்ம வந்து split up பண்ணி இப்படி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா because they are following layered architecture. ஓகேங்களா? so there is a concept called layered in architecture, but அது வந்து பாத்தீங்கன்னா practically we are not using in the computer networks. we are using layered architecture. so அப்போ அதாவது each and every layer தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. so one layer உடைய ஒர்க் கம்ப்ளீட் ஆனதா அடுத்த லேயர், நெக்ஸ்ட் லேயர். ஓகேங்களா? so each and every லேயர்ல வந்துட்டு என்ன மாதிரியான ஒர்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு ஜெனரல் வியூவா நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இன் டீடைல்டா வந்து பாத்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் வரும்போது அதோடைய கம்ப்ளீட் ஆபரேஷன்ஸ், கம்ப்ளீட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாமே வந்துட்டு இன் டீடைல்டா நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ on that basis we have already completed the 3 important layers. ஓகேங்களா? ஸோ one is physical layer. ஓகேங்களா? ஸோ physical layer we have already completed.
So second is data link layer. So third one, network layer. ஓகேங்களா. ஸோ 3 லேயர்ஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபங்க்ஷன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் அதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஹவு த டேட்டா இஸ் பீயிங் transmitted among the different layers. ஓகேங்களா. ஸோ ஒரு லேயர்ல இருந்து இன்னொரு லேயருக்கு நம்மளுடைய வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் ஆர் மெசேஜ் ஆர் டேட்டா ஹவு இஸ் பீயிங் டிரான்ஸ்மிட்டட், ஹவு இஸ் பீயிங் இன்டர்ஃபேஸ்ட். ஓகேங்களா. ஒன் பர்டிகுலர் லேயர்ல இருந்து இன்னொரு பர்டிகுலர் லேயருக்கு எப்படி டேட்டா வந்து பீயிங் டிரான்ஸ்மிட்டட் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ அது ஈச் அண்ட் எவ்ரி லேயர்ல ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு அதை டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, ஹெட்டர் ஆர் பீயிங் ஆடட். ஓகேங்களா. ஸோ ஹெட்டர், ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹையர் லேயர். So higher layer or upper layer அப்படி நம்ம சொல்லலாம். upper layer. so இது வந்து பாத்தீங்கன்னா lower layer. ஓகேங்களா. so higher layer or upper layer, so lower layer. so அதாவது so layer 1 ஆல்ரெடி நம்ம bottom up approach, அதாவது என்ன layer 1 தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா so physical layer நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. so upper layer அப்படிங்கிறது layer 7 application layer. application layer. So in between physical layer and application layer, so we have so many different layers. Okay. So one more important point I want to add to this particular concept is, so very important point. So layer 6, so layer 5, so layer 4, layer 3, so layer 2 and layer 1. So this எல்லாமே நம்ம already discuss பண்ணிட்டோம். layer 6 layer, see இது என்னங்கிறது. So this is data link layer. So this is network layer, so transport layer, session layer, presentation layer. Okay. See that is என்ன நம்ம already discuss பண்ணியிருக்கோம் அப்படின்னா how the data is being transmitted for each and every layer. See இப்போ பாருங்க upper layerல இருக்கக்கூடிய இப்போ application layerல இருந்து இப்போ for example this is a source அப்படின்னா so sourceல இருந்து data எங்க transmit ஆகும் அப்படின்னா so application layer. ஸோ அப்ளிகேஷன் லேயர்ல வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ டேட்டா. ஓகேங்களா. ஸோ டேட்டா, ஸோ திஸ் இஸ் பேலோட் அண்ட் ஹெட்டர் ஆர் பீயிங் ஆடட். ஓகேங்களா. ஸோ ஹெட்டர் 7, ஸோ திஸ் இஸ் டேட்டா 7. ஓகேங்களா. ஸோ இது என்டையர் பார்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் பீயிங் டிரான்ஸ்மிட்டட் டு த நெக்ஸ்ட் லேயர். ஓகேங்களா. next layerங்கிறது lower layer. see this is the lowest layer. இப்போ வந்து பாத்தீங்கன்னா so இப்போ when comparing this is an upper layer and this is a next layer is the lower layer. அப்போ the data is being transmitted or it is being hand over to the presentation layer na lower layer. ஓகேங்களா. so lower layerல இருக்கக்கூடிய data, அப்போ data are being added. ஓகேங்களா. so data are being added whenever it is moving from upper layer to lower layer. so இது question கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா. so data are header are being added. so header are being added. so important point என்னன்னா header already we have discussed, but this point is very important. question வந்து பாத்தீங்கன்னா so many examsல வந்துட்டு இந்த point கேட்டிருக்காங்க. so header are being added from, so எப்படி கேட்பாங்க அப்படின்னா lower layer to upper layer அல்ல upper layer to lower layer அப்படிங்கிறது. ஓகேங்களா. so header are being added from upper layer to lower layer. ஓகேங்களா. இதுக்கு இதுதான் லோயர் லேயர். ஸோ அதுக்கப்புறம் இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரெசன்டேஷன் லேயர்ல இருந்து செஷன் லேயருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது எகைன் த ஹெட்டர் ஆர் பீயிங் ஆடட். அப்போ இந்த பர்டிகுலர் நோட் பாயிண்ட் இஸ் வேலிட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி லேயர். ஓகேங்களா. ஸோ ஹெட்டர் ஆர் பீயிங் கண்டினியூஸ்லி ஆடட் ஃப்ரம் that is upper layer to lower layer, upper layer to lower layer. ஓகேங்களா. ஸோ திஸ் ப்ராசஸ் ஆஃப் ஆடிங் த ஹெட்டர் in each and every layer when it is going from one upper layer to next, that is that is upper layer to lower layer abdina, this process of adding that header from one layer to another layer is called encapsulation. Okay, the process of adding the header, the process of adding header from upper layer to lower layer is called, very important, encapsulation. Okay, and the process of removing header from
lower layer to upper layer. So adu enga nadakum? So this encapsulation is being done at the source end, that is sender end. Okay, so idu vandu pathina this particular process is being done at, so this is being done at sender end, that is source. Okay, so this is being the encap process of adding the header from upper layer to so lower layer. So idellame namakku enga nadakum appadina, so source side, okay, that is sender side. So idhe vandu pathina the process of removing the header definitely vandu pathina, so namakku that is destination, adavadhu namakku destination or receiver end la vandu pathina, see whenever reading the header from one layer, so ipo vandu pathina, so data link layer la neenga inga corresponding layer 2 ல வந்து நீங்க என்ன ஆட் பண்ணீங்களோ அது சேம் வாட் எவர் த, ஸோ இப்போ டேட்டா லிங்க் லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஸோ ஐ ஹவ் ஆடட் த மேக் அட்ரஸ். ஓகேங்களா, மேக் அட்ரஸ் ஆஃப் ஆல்ரெடி வி ஹவ் டிஸ்கஸ்ட் மேக் அட்ரஸ் ஆஃப் போத் சென்டர்ஸ் அண்ட் ரிசீவர்ஸ். எங்கிருந்து வந்துட்டு எங்கிருந்து டேட்டாவை சென்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் யாருக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக அது ரீச் ஆயிடுச்சுன்னா வெதர் தட் பர்டிகுலர் டெஸ்டினேஷன் இஸ் செக்கிங் வெதர் ஐ ஹவ் ரிசீவ் த லெட்டர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், see postman come and giving the letter to us, immediately nam enna pannuvom, after getting that letter we will check whether that particular parcel is belongs to ours or some others, somebody. Okay, so if ipo vandu the address vandu pathinga matches. Okay, so whatever the address is given in that particular parcel vandu pathinga, if it is ours abdina we will take that particular parcel, otherwise what we will tell to the particular person, so this is not belongs to ours, kindly give it to, so that is next to home or whatever the particular parcel belongs to. Okay, so appo vandu pathina, so corresponding data link layer in the receiver side, that is destination side, it has to verify whether that particular information is belongs to it or not. Okay, so if it is belongs to it, then it will confirms yes, and then that particular, see இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பார்சல் வந்து பாத்தி it belongs to us அப்படினா, then we will open that parcel. Okay, and what will do that cover, so on the parcel cover, what we will do, we will throw it, because that is not needed actually. Okay, so why we have put it the cover, so for carrying from sender side to receiver side, so careful வந்து பாத்தீங்கன்னா, so security wise and without any damage, so அது வந்து one particular place from another particular place வந்து so travel பண்ணுங்கிறதுக்காக we have put a cover and address everything packed in a so secured package. Okay, so after receiving it to the receiver, so automatically நம்ம என்ன பண்ணுவோம், we will throw it. Okay, but it's not needed actually. What we need actually, we need a data. Okay, but இதுல என்ன ஒரு important அப்படினா, இந்த OSI reference model follow பண்ணும்போது, rather than the data we are sending so many all the remaining informations in the transmission. Okay, so in the entire data transmission from source to destination, so rather than transmitting the data, we are transmitting so many additional informations. Okay, so additional information means, see that is like a MAC address information and IP address information and port address information and whatever the so applications that is we have added it in the application layer. So அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, so many informations we are added and finally we are transmitted. So இதனால என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபைனலா ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, so we will consolidate by end of all the layers explanation, that is so chapter 6 முடிச்சிட்டு நம்ம ஓவராலா நம்ம பார்க்கலாம். பட் இங்க I don't want to so make more points here. ஓகேங்களா, so இதுல one point என்ன அப்படின்னா, so we need to know, so one layer la irundhu another layer ku vandu data transfer nadakumbodhu, so headers are being added. So header information contains some form of information. Okay, so அது already நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், it may contains some application. Okay, so அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். So header information is very very important, and that this process is called encapsulation. Okay, so next வந்து பாத்தீங்கன்னா, so headers are being removed at the destination side. So whatever the header we have added, so headers are being, so headers are removed from lower layer to upper layer. Okay, so headers are being removed from which layer to which layer அப்படினு கேட்பாங்க. ஓகேங்களா, so the process of removing header, the process of removing header part from lower layer to upper layer.
is called decapsulation. So decapsulation. So capsule அப்படிங்கிறது something which is contains inside. ஓகேங்களா? So encapsulate அப்படின்னா so some see இப்போ இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா so this one question வந்து பாத்தீங்கன்னா repeated எப்படி கேட்பாங்க அப்படின்னா see this point is very very important. I will explain. So என்ன அப்படின்னா so physical layer so contains the information that is this information, whatever the data, okay, that is protocol data unit of physical layer is called as bits. Next, data link layer. So protocol data unit of data link layer is called as frames. So network layer. So protocol data unit of network layer is packets. இப்போ என்ன क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னா frames encapsulate packets encapsulate frames. அதாவது எதுக்குள்ள எது இருக்கு அப்படிங்கறதா. ஓகேங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா சோ அது ஒரு क्वेश्चन ஆ ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதாவது packets contains ஓகேங்களா whether packets contains frames or frames contains packets. சரி அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சோ இப்போ packetsனா என்னன்னு நமக்கு தெரியும், framesனா என்னன்னு தெரியும், bitsனா என்னன்னு தெரியும். ஓகேங்களா? so as far as we have discussed, so we know what is called packets, frames and bits. இப்போ என்ன क्वेश्चन அப்படினா packets encapsulates frames. So encapsulates அப்படினு சொல்லிருந்தாங்க அப்படினா encapsulates it contains. ஓகேங்களா? சோ இது அதாவது after added. ஓகேங்களா? சோ packets encapsulates. ஓகேங்களா? சோ packets encapsulates frames. So frames encapsulates அப்படினா frames contains packets. ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி வந்து பாருங்க சோ different bits contains frames இந்த மாதிரி வந்துட்டு சோ क्वेश्चंस ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. encapsulates packets. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி சோ four options கொடுத்திருப்பாங்க. which one of the following statement is correct? ஓகேங்களா? so regarding that so that is protocol data unit of different layers. ஓகேங்களா? so அப்படிங்கும்போது so நம்ம ஆல்ரெடி இப்போ தெரியும் இல்லீங்களா bits contains the frames contains the packets contains the segments. ஓகேங்களா? so அப்ப வந்து header are being added. so அதுதான் complete payload of the previous layer is given to the data of the so next layer. ஓகேங்களா? so அப்ப வந்து பாத்தீங்கன்னா so நம்ம அதுக்கப்புறம் வந்து in that particular layer so headers are being added. ஓகேங்களா? so answer வந்து பாத்தீங்கன்னா so frames encapsulates packets. ஓகேங்களா? so frames தான் வந்து பாத்தீங்கன்னா frames contains packets. so இந்த மாதிரி so many questions they will frame. ஓகேங்களா? so அந்த பாயிண்ட்காக தான் வந்து பாத்தீங்கன்னா so I have added this point. ஓகேங்களா? the process we have already discussed regarding the whether headers are being added or removed. The process வந்து பாத்தீங்கன்னா so kindly make a note, encapsulation and decapsulation. Okay, so we'll move on to the next layer. So fourth layer is called transport layer. Okay, so fourth layer is called transport layer. Okay, see what physical layers does. So physical layer வந்து பாத்தீங்கன்னா physical connection between two nodes. Okay, so physical connection between two nodes. Okay, so we are establishing a connection, we are establishing a link between two nodes. Okay, so that forms a network. So physical layer அப்படிங்கிறது so இதுதான் நமக்கு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? so next data link அப்படிங்கிறது என்னன்னா see from one particular node to another particular node we are sending the data with the help of MAC address. ஓகேங்களா? so we are treating the information as a frames and we are putting a start bit and stop bit. ஓகேங்களா? we are adding a header and tail. ஓகேங்களா? so and also we are adding the MAC address. Based upon the MAC address we are sending the data. ஓகேங்களா? and அதாவது the MAC address அப்படிங்கிறது sender உடைய MAC address and destination that is receiver உடைய MAC address. ஓகேங்களா? so MAC address அப்படிங்கிறது physical address. ஓகேங்களா? so MAC address அப்படிங்கிறது so physical address. Okay, so unique for each and every devices. So next data link layer da nama so based upon that adukapra nam enna paathom. So this is see physical connection, that is raw transmission of data is being done at the physical layer. So through MAC address. Okay, so through with the help of MAC address, so that is data link layer is being transmitted, that is responsible for
transmitting the data from one node to another node. Next வந்து பாத்தீங்கன்னா we are connecting the node to the internet. ஓகேங்களா, அப்ப host to host delivery. ஓகேங்களா, so this is host and this is host. ஹோஸ்ட்ங்கிறது இங்க ஒரு கம்ப்யூட்டர். ஓகேங்களா, so computer, so this is another computer. So definitely வந்து பாத்தீங்கன்னா so we have a router here. ஓகேங்களா, so router. See, router அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க, it connects two different networks. See, LAN சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா physical data, அதாவது physical layer and நம்மளுக்கு data link layer அப்படிங்கிறது it works only up to a LAN, அதாவது local area network. ஓகேங்களா, so அதாவது வந்து பாத்தீங்கன்னா for example if 10 systems are connected, ஓகேங்களா, so 10 systemsல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லோக்கலா வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் மூலம் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு டேட்டா ஃப்ரம் ஒன் கம்ப்யூட்டர் டு அனதர் கம்ப்யூட்டர் ஈஸியாவே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நீங்க ஸோ தட் இஸ் இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் லேப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேன் கனெக்ஷன், தட் இஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்லயே வந்துட்டு ஒன் கம்ப்யூட்டர் வந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் வித்வுட் எனி ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட். ஓகேங்களா, ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பாசிபிள் அப்படின்னா பேஸ்ட் அப்பான் த மேக் அட்ரஸ் ஒன் கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு we can transmit the data. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன் நெட்வொர்க்ல இருந்து அனதர் நெட்வொர்க். ஓகேங்களா, ஸோ ஒன் நெட்வொர்க் அப்போ அதுக்கு டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ரவுட்டர், தட் இஸ் இட் இஸ் அ நெட்வொர்க்கிங் டிவைஸ். ஸோ அதை பத்தி நெட்வொர்க் டிவைசஸ்ல நம்ம தனியா பார்ப்போம் ஒவ்வொரு டிவைசஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஒன் நெட்வொர்க்ல இருந்து அனதர் நெட்வொர்க் we are connecting a two host. ஓகேங்களா, ஸோ ஹோஸ்ட் அப்படிங்கிறது ஸோ அப்போ டெஃபினட்டா இங்கேயும் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் நீடட். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் நீடட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல வந்து இருக்கு. ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ரூட்ல வந்து அது வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ரூட்டர் ஹேஸ் எவ்ரி ரவுட்டர். ஓகேங்களா, வாட் எவர் த ரவுட்டர் இஸ் ஹேவிங் நெட்வொர்க் ரூட்டிங் டேபிள். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஆர் சோ மெனி நெட்வொர்க் ரூட்டிங் அல்காரிதம். ஓகேங்களா, ஸோ அது நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஸோ மேஜர் கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லிங்க் ஸ்டேட் அண்ட் டிஸ்டன்ஸ் வெக்டர். ஓகேங்களா, அது ஆக்சுவலாக அது வந்து சோ மெனி மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து அது மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் அ ரவுட்டர், ஸோ இட் வில் கனெக்டிங் த டூ டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். ஓகேங்களா, அப்போ இங்க இருக்கிற டேட்டா வந்து அப்போ இதை மெயினா என்னன்னா on what basis the data is being transmitted from one host to another host அப்படின்னா based upon the IP address. ஓகேங்களா, ஸோ ஒன் நெட்வொர்க்ல இருந்து ஸோ இன்னொரு நெட்வொர்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு டேட்டா இஸ் பீங் டிரான்ஸ்மிட்டட் அப்படின்னா ஸோ வி நீட் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா, வி நீட் அண்ட் ஐபி அட்ரஸ். அப்போ சேம் நெட்வொர்க்குள்ள நம்ம ஐபி அட்ரஸ் பேஸ் பண்ணி நம்ம டேட்டா வந்து பீங் டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியதான டெஃபினட்டா பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதுவும் பாசிபிள், பட் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்குக்கும் பாசிபிள். ஓகேங்களா, ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் இன்டர்நெட் கான்செப்ட். ஓகேங்களா, அப்போ based upon the IP address. So அதுக்கான different அப்போ MAC address is being so with the help of MAC address data is being transmitted in the data link layer. So based upon the IP address data is being transmitted in the network layer. ஓகேங்களா, ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ரவுட்டர். ஓகேங்களா, ஸோ அதோடைய இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் எல்லாம் செப்பரேட்டா நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ அதான் இங்க ரவுட்டரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட், இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் டெலிவரி ஆஃப் மெசேஜஸ். ஓகேங்களா, ஸோ இங்க ஸோ நோடு டு நோடு ஹாப் டு ஹாப் அப்படிங்கிறது வந்துட்டு நெட்வொர்க் லேயரையும் சாரி பிசிக்கல் லேயரையும் டேட்டா லிங்க் லேயரையும் நம்ம சொல்லுவோம். ஹோஸ்ட் டு ஹோஸ்ட். ஓகேங்களா, ஹோஸ்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு டெஃபினட்டா நெட்வொர்க். ஓகேங்களா, ஹோஸ்ட் அப்படின்னாலே ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் whenever a node any computer or any devices which is connected to the internet அப்படினாலே that particular node is called as a host. ஓகேங்களா, அப்போ கண்டிப்பா வந்துட்டு நெட்வொர்க் லேயர்ல ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் ஒரு ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு ஹோஸ்ட்க்கு வந்துட்டு டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னா then that particular layer is being one particular layer is responsible, that is called as a network layer. See, இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிட்டோம்னா அதோடைய ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சா அப்படின்னா டெஃபினட்டா கிடையாதுங்க. See, for example, just think of it. இப்போ வந்து பாத்தீங்கன்னா whatever I am speaking and I am writing, it is delivered to your device, whether you are using a laptop system or mobile phone or smartphone or tablet, whatever it is. See, now whatever here I am writing and speaking, உங்களுடைய டிவைஸ்க்கு வந்துருச்சு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா it is உங்களுடைய டிவைஸ், அது வந்து ரியல் கம்யூனிகேஷன் கிடையாது. அந்த டிவைஸ்க்கு வரது ஒரு ரியல் கம்யூனிகேஷன் கிடையாது. அந்த டிவைஸ்க்கு வந்தக்கப்புறம் அதை நீங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்ல போயிட்டு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி அதை நீங்க வியூ பண்ணீங்கன்னா தான் அந்த ரியல் கம்யூனிகேஷன் பிட்வீன் த டூ தட் இஸ் நெட்வொர்க்ஸ் ஆர் டூ ஹோஸ்ட். ஓகேங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணுங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடா இருக்கும், பட் ஆனா இட் வில் பி ட்ரிக்கி. என்ன அப்படின்னா இங்க பாருங்க,
ஏன்னா டிரான்ஸ்போர்ட் லேயருக்கும் நெட்வொர்க் லேயருக்குள்ள டிஃபரன்ஸ் தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? சி டிரான்ஸ்போர்ட் லேயருங்கிறது நான் இன்னும் நம்ம இங்க பார்க்கல, நெட்வொர்க் லேயருங்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெட்வொர்க் லேயருங்கிறது என்ன அப்படின்னா ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் டேட்டா கம்யூனிகேஷன். அப்படின்னா என்னன்னா பேஸ்ட் ஆன் ஐபி அட்ரஸ். இப்போ நீங்களும் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்க. From my side, let us consider my side is a sender side. Okay, so I am also connected to the internet. So உங்களுடைய side, okay, so whoever joined this session is called a receiver side. So destination. ஓகேங்களா? ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவைஸை வந்துட்டு இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஹவ் சென்ட் த இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா வாட் எவர் ஐ எம் ரைட்டிங், வாட் எவர் ஐ எம் ஸ்பீக்கிங், அது எல்லாமே வந்துட்டு உங்களுடைய டிவைஸ் வரைக்கும் வரது தான் நெட்வொர்க் லேயர். டிவைஸ் வரைக்கும் வந்தாச்சு. ஓகேங்களா? அந்த டிவைஸ் வரைக்கும் வந்துருச்சுன்னா ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் கம்யூனிகேஷன் இஸ் எண்டட். ஹோஸ்ட்ங்கிறது சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் ரிசீவ் ஆயாச்சு. அப்போ நெட்வொர்க் லேயருடைய வேலை முடிஞ்சது. Network layer is responsible for transferring the packets from source end to destination host. ஆனா ஹோஸ்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அப்ளிகேஷன் வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் இந்த சென்ஸ் மேபி இப்போ கூகுள் மீட்டுங்கிற ஒரு ஆப்போ இல்ல வந்து ஒரு வெப் ப்ரௌசர்ல போயிட்டு ஸோ உங்களோட கூகுள் மீட், அதாவது google.comல ஸோ கூகுள் மீட்னு நம்ம கொடுத்து ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட் எவர் த கோட் எல்லாமே நீங்க நம்ம டைப் பண்ணிட்டு ஸோ அதுல ஜாயின் பண்ணும்போது சம் டேட்டா, அப்போ அதுக்கு என்னன்னா சம்திங் அந்த பர்டிகுலர் ப்ரௌசர் அது பர்டிகுலர் கூகுள் மீட்ல வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட் இஸ் டிஃப்ரெண்ட், நெட்வொர்க் இஸ் டிஃப்ரெண்ட். டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ஒன் பர்டிகுலர் ப்ராசஸ். ஓகேங்களா? ஒரு ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாட் இஸ் த ப்ராசஸ் அப்படிங்கிறது வாட் எவர் ஐ எம் ஸ்பீக்கிங் ஃபைனலா உங்களுக்கு அது ரிசீவ் ஆச்சா அப்படின்னு வெரிஃபை பண்றது தான் டிரான்ஸ்போர்ட். அதுக்கு இப்போ ஒரு சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சிஸ்டம்ல இருந்து எப்படி அந்த ப்ராப்பர் அப்ளிகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்போ ஒரு மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இன்டர்நெட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெயில் பண்றேன் அப்படின்னா அது வந்து ப்ராப்பரா அந்த மெயில் ஐடி, அதாவது அந்த மெயில்ங்கிற ஆப்புக்குள்ள அது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ சம் அதர் நீங்க ஒரு அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்றீங்க, அப்போ ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் இருக்கும். ஓகேங்களா? வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் அது நம்ம சென்ட் பண்றது அந்த அப்ளிகேஷனுக்கு ரீச் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ சிஸ்டம்க்கு ஹோஸ்ட்டுக்கு திஸ் இஸ் அ ஹோஸ்ட், சென்டர் ஹோஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சோ மெனி நெட்வொர்க் கிலோமீட்டர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன், ஸோ ரிசீவர். ஸோ ரிசீவர் கம்ப்யூட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹோஸ்ட், ஸோ திஸ் இஸ் ஹோஸ்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த பர்டிகுலர் லேப்டாப் ஆர் சிஸ்டம்ல வந்து பாத்தீங்கன்னா சோ மெனி அப்ளிகேஷன்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க. அப்ளிகேஷன் 1, அப்ளிகேஷன் 2, ஸோ அப்ளிகேஷன் மேபி நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஒரு ஃபோன், மொபைல் ஃபோன்ல எப்படி நம்ம ஒரு ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வி ஆர் யூசிங். அப்ளிகேஷன்ங்கிறது ஆப் தானே அப்ளிகேஷன் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ நீங்க டெஃபினட்டா எவ்ரி ஒன் ஃபெமிலியர் வித் சம் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு அவர் ரெக்வயர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஜிமெயிலுங்கிற ஆப் நம்ம வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சம் ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து இப்போ இது வந்து லெட் அஸ் கன்சிடர் ஒரு 5 அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஹியர். ஸோ இப்போ நீங்க சென்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கேன்னு வச்சுங்க. ஐ ஹவ் சென்ட் ஒன் மெயில் டு எவ்ரி ஒன். ஓகேங்களா? ஃப்ரம் ஹியர் இமெயில். இமெயில் ஐ ஹவ் சென்ட் ஃப்ரம் சோர்ஸ். So இது வந்து பாத்தீங்கன்னா it reaches some internet working devices like a router and it have reached with the help of an IP address. So இங்க வந்து இந்த ஹோஸ்ட்க்கு ரிசீவ் ஆயிருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் 1 அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு Gmail அப்படிங்கிற ஆப் நீங்க யூஸ் பண்றீங்க. இந்த பர்టిక్యులர் whatever the mail I have sent, it is received it in this particular application. ஓகேங்களா? சோ இந்த பர்టిక్యులர் அப்ளிகேஷனுக்கு received, sent I have received. So received it here. கம்ப்யூட்டர் வந்து ரிசீவ் ஆகல, கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன்ல அந்த மெயில் அப்படிங்கிறது ரிசீவ் ஆயிருக்கு. அப்போ this process of sending the information from one particular application of sender to one particular application of receiver, this process is called process to process delivery of message. Host to host is done at the network layer. ஓகேங்களா? ஹோஸ்ட்ல இருந்து ஹோஸ்ட் சார் அதுவும் அப்போ ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹோஸ்ட்ல இருக்கிற டேட்டாவை கரெக்டா அப்ளிகேஷனுக்கு கொண்டு போய் கொடுக்குற வேலை யாரு பார்ப்பாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகேங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் will take care the data from host application to destination applications. So in the particular process of transmitting data from one application to another application நம்ம என்ன சொல்றோம்னா process to process delivery. ஓகேங்களா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த நேம் எல்லாமே வந்துட்டு எதுக்காக இப்படி வச்சிருக்காங்கிறது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ
See, process to process delivery. Process to process delivery. So host to host delivery are responsible network layer. Process to process. Sir, எப்படி இது வந்து ஐடென்டிஃபை பண்ணும்? See, இப்போ MAC address அப்படிங்கிறது டேட்டா லிங்க் லேயர், IP address அப்படிங்கிறது நெட்வொர்க் லேயர். அப்ப இந்த பர்టిక్యులர் டிரான்ஸ்போர்ட் லேயர் on what basis it will transmit the data to that particular application அப்படினா each and every application will have an port ID, will have a port ID. So இந்த பர்టిక్యులர் அப்ளிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட் ஐடி இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த பர்టిక్యులர் அப்ளிகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட் ஐடி இருக்கும். ஓகேங்களா? சோ each and every application has port ID. See, standard வந்து பாத்தீங்கன்னா so we have 1 2 so 2 power 16 port IDs. இந்த மாதிரி எவ்வளவு port ID இருக்கு அப்படினா so அதாவது 1 port number 1. so இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம், port IDங்கிறது port number 1, port number 2, port number 3. so அப்படி வந்து பாத்தீங்கன்னா 2 power 16 அதாவது 65536 number of port IDs are possible. அவ்வளோ port IDs இருக்குங்க. ஓகேங்களா? சோ அவ்வளோ port IDs இருக்கு. சோ அந்த போர்ட் ஐடிங்கிறது வந்துட்டு ஸ்டாண்டர்டா இருக்கா இல்ல வந்து எப்படி நம்மளோட அப்ளிகேஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா சோ அதை பத்தி நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர் வரும்போது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பட் இங்க சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு HTTP இருக்குன்னு வச்சுங்க. ஸோ HTTP ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸோ போர்ட் நம்பர் 80. ஓகேங்களா? ஸோ போர்ட் நம்பர் 80 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் போர்ட் ஐடி. இது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சலா வந்துட்டு ஸ்டாண்டர்டா எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா சோ இந்த பர்టిక్యులர் HTTPங்கிற புரோட்டோகால் சோ இந்த அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட போர்ட் ஐடி வந்துட்டு 80. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா SMTP சோ அந்த மாதிரி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சோ மெனி போர்ட் ஐடிஸ் எல்லாம் இருக்கு. அது ஸ்டாண்டர்ட் போர்ட் ஐடிங்கிறது டெஃபினட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? சோ போர்ட் ஐடி ஃப்ரம் 1 ல இருந்து 1023. ஓகேங்களா? சோ போர்ட் ஐடி வந்து பாத்தீங்கன்னா சோ இதுக்குள்ள இருந்தது அப்படின்னா அதெல்லாமே வந்து வெல் நோன் போர்ட் ஐடி நம்ம சொல்லுவோம். சோ எந்த போர்ட் ஐடி வந்துட்டு இதெல்லாம் வெல் நோன் அப்படிங்கிறது என்ன, ப்ரீ டிஃபைன்ட் எக்ஸிஸ்டிங், இட் இஸ் காமன்லி யூஸ்டு இன் த என்டையர் யூனிவர்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம வந்து ப்ரீ டிஃபைன்டா கொடுத்துருக்காங்க. சோ நீங்க அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இந்த ஒரு போர்ட் ஐடி அப்படின்னா இந்த போர்ட் ஐடிக்கு வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் நேம் இருக்குங்க. ஓகேங்களா? சோ ஸ்டாண்டர்ட் நேம் சோ அதாவது இப்போ HTTP அதுக்கு நிறைய டைப் ஸ்டாண்டர்ட் அதுக்கு எக்ஸாம்ல என்னென்னலாம் கேட்பாங்கங்கிறத பத்தி எல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ டிஃபால்ட் போர்ட் நம்பர் ஃபார் HTTP அப்படின்னா 80. இதே வந்துட்டு HTTPS னா 443. ஓகேங்களா? சோ இதே வந்துட்டு HTTP ன்னு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா அது செக்யூர்டு சாக்கெட் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? செக்யூர்டு லேயர். சோ HTTPS அப்படின்னா சோ போர்ட் நம்பர் 443. ஓகேங்களா? சோ இது வந்து வெல் நோனா. ஓகேங்களா? சோ இதுக்கு வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அத வந்து என்டையர் இந்த 1 to 2 power 16 வந்துட்டு 3 கிளாசிஃபிகேஷனா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அது என்னென்ன ஸ்ப்ளிட் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நமக்கு சிம்பிளா வந்துட்டு 1 ல இருந்து 1023 குள்ள எந்த நம்பர் இருந்தாலும் அது வந்து வெல் நோன் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா நீங்களே கன்சிடர் பண்ணிக்கலாம். சார் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சார் 1000 அப்படிங்கிறது வந்து வெல் நோன் போர்ட் ஐடியா அப்படின்னு தெரியல அப்படின்னா எஸ் 1023 குள்ள எந்த போர்ட் நம்பர் கொடுத்தாலும் அது வெல் நோன் தான். ஓகேங்களா? அப்ப HTTP அப்படின்னா சோ போர்ட் நம்பர் 80 அதாவது வெல் நோன் போர்ட் ஐடி. ஓகேங்களா? வெல் நோன் போர்ட் நம்பர் அதாவது வெல் நோன் போர்ட் ஆஃப் 80. ஓகேங்களா? சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ டிரான்ஸ்போர்ட் லேயர் பத்தி நம்ம அப்ப இதுல மெயினா என்னன்னா போர்ட் நம்பர் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இது எதுக்காக இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ப டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது ஒரு பர்టిక్యులர் ஹோஸ்ட்ல இருந்து இன்னொரு பர்టిక్యులர் ஹோஸ்ட்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் இஸ் டிஃபைன்ட் வித் சம் போர்ட் நம்பர். அந்த போர்ட் நம்பரை ப்ராப்பரா ஒரு ப்ராசஸ் வந்து நீங்க ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா தட் பர்టిక్యులர் ஒன் லேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள், தட் இஸ் கால்ட் அட் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகேங்களா? சோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ நமக்கு டேட்டா லிங்க் லேயர் இஸ் பேஸ்ட் அப்பான் த MAC அட்ரஸ், நெட்வொர்க் லேயர் இஸ் பேஸ்ட் அப்பான் த IP அட்ரஸ், டிரான்ஸ்போர்ட் லேயர் இஸ் பேஸ்ட் அப்பான் த போர்ட் நம்பர். ஓகேங்களா? போர்ட் நம்பர்ங்கிறது என்ன அப்படின்னா எவ்ரி ஹோஸ்ட்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணிருப்பீங்க. ஓகேங்க சார்? இப்போ நிறைய நியூ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல. இப்போ நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ நீங்க ஒரு நியூ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி மொபைல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட போர்ட் நம்பர் என்ன? ஓகேங்களா? அதோட போர்ட் நம்பர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த பர்టిక్యులர் ஆப்ல வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ so many education institutions are having and some standard media that is
அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஓகேங்களா. ஸோ ரெகுலர் நியூஸ் எல்லாமே வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஆப்ல வந்துட்டு ஷோ பண்றாங்க. அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர்ல இருந்து அனுப்பக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா அந்த ரிசீவருக்கு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்துட்டு ஷோ ஆகுது அப்படின்னா பேஸ்ட் அப்பான் த சப்போர்ட் நம்பர். அதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட் லேயர் வரும்போது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வாட் எவர் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் இஸ் வெரி வெரி பேசிக்ஸ். நவ் we will go with some more points regarding the transport layer one by one. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் in the transport layer. So the transport layer is responsible for the delivery of a message from one process to another process. ஸோ ப்ராசஸ் டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு ஹோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்து நம்ம ஒரு ப்ராசஸ் டு ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் நேமா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. The data in the transport layer, the data in the transport layer is referred as the segments. Very very important. Already we have discussed data. So டேட்டாவும் சிம்பிளா சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டை வந்துட்டு ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் லேயர். ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் லேயர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா செக்மெண்ட்ஸ். ஓகேங்களா. Okay, so next one, it provides services to the, actually இது வந்து layer 4 இல்லைங்களா. So this transport layer is layer 4. It provides services to the application layer. It provides services to the application layer. See, mostly வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ அதாவது ஸோ layer 1, layer 2, layer 3, layer 4, layer 5. So layer 1, layer 2, layer 3, layer 4, layer 5. So இது வந்து physical layer, data link layer, network layer, transport layer, application layer. ஓகேங்களா. ஸோ layer 5 வந்து layer 7 எடுத்துக்கோம். பட் இங்கே இமீடியட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து அப்ளிகேஷனை நம்ம அப்படித்தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டேட்டாவை நம்ம சென்ட் பண்ணிடுவோம். அந்த அப்ளிகேஷன் வந்து இட் வில் ஷோ. ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலா இன்டர்மீடியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இஃப் நீடட் ஓகேங்களா. ஸோ ஐ வாண்ட் டு ஆட், அதாவது அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் நான் சென்ட் பண்றது ஒரு 5 minutes மட்டும் தான் ஷோ ஆகணும். இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் டோக்கன் சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ டோக்கன் சிஸ்டம் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பல்க் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 GB ஆஃப் டேட்டா இல்லை ஒரு வாட் எவர் இட் இஸ் ஒரு 10 GB ஆஃப் டேட்டா. அப்போ வந்து ஒரு பல்க் டேட்டா வந்து நீங்க டிரான்ஸ்மிட் பண்றீங்க அப்படின்னா ஃபார் சம் கேசஸ் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஒரு 99 GB ஆஃப் டேட்டா வந்துட்டு நீங்க வந்து ரிசீவ் பண்ணக்கப்புறம் இமிடியேட்டா வந்துட்டு கனெக்ஷன் வந்து டெர்மினேட் ஆயிடும். ஓகேங்களா. மேபி அட் some there may be a possibility like that. ஓகேங்களா. ஸோ மேபி ஒரு 90 GB நீங்க ரிசீவ் ஆகும்போது ஏன்னா பல்க் டேட்டாவை நீங்க டிரான்ஸ்மிட் பண்றீங்க. அப்போ அட் ஒன் சம் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆகும் அப்படின்னா சம் பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு உங்களுக்கு கனெக்ஷன் டெர்மினேட் ஆகும்போது எகைன் வி நீட் டு ரீட்ரான்ஸ்மிட் த டேட்டா ஃப்ரம் த சென்டர் சைட். ஏன்னா நம்மளுக்கு ரிசீவர் சைட்ல அந்த கம்ப்ளீட் அந்த டேட்டா வந்துட்டு என்ன பண்ண முடியலன்னா ரிசீவ் பண்ண முடியல டியூ டு சம் இன்டரப்ஷன். ஓகேங்களா. அப்போ சம் செஷன் லேயரோ இல்ல பிரசன்டேஷன் லேயர் இன்டர்மீடியட்ல இருக்கும்போது இன்ஸ்டெட் ஆஃப் ரீசெண்டிங் த என்டையர் டேட்டா ஃப்ரம் த சென்டர் சைட், ஸோ அங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வேர் லெஃப்ட். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த செஷன் லேயரும் பிரசன்டேஷன் லேயரும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் அவர் ரெக்வயர்மெண்ட் வி கேன் ஆட் இட் டு த அப்ளிகேஷன். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய டேட்டா வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம ஃபைல் கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஏதாவது நீடட் இருந்தது அப்படின்னா நம்ம இன்டர்மீடியட்ல வந்துட்டு ஸோ அதனால அதுக்கு தனியாக ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட்னு சொல்லிட்டு செப்பரேட்டா செஷன் லேயருக்கு தனியா அண்ட் பிரசன்டேஷன் லேயர் தனியா அண்ட் அப்ளிகேஷன் லேயர் தனியாலாம் எதுவுமே அவங்க நேம் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா. மேபி அது காமனா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மெசேஜ். ஓகேங்களா. ஸோ த ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் ஆஃப் பிரசன்டேஷன் லேயர், செஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர் வந்து மெசேஜ் வந்துட்டு நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அப்போ இட் ப்ரொவைட் சர்வீசஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரொவைட்ஸ் சர்வீசஸ் டு த
ஸோ யாருக்கு இப்போ சர்வீஸ் கொடுக்குறாங்க? ஸோ நம்மளுக்கு அப்ளிகேஷன் லேயர், ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் லேயர் அண்ட் டேக்ஸ் சர்வீசஸ் ஃப்ரம் த நெட்வொர்க் லேயர். ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ ஹியர் இட் இஸ் நெட்வொர்க் லேயர் இஸ் பிஹைண்ட், தட் இஸ் பிலோ தி டிரான்ஸ்போர்ட் லேயர். இது ஆக்சுவலி இது எங்கெங்க நடக்குது? இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன் வந்து எங்க நடக்கும்? இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவர் சைட்ல. சரி, இது என்ன நீங்க வந்து அப்ளிகேஷன் லேயர்ல இருந்தானே டிரான்ஸ்போர்ட் லேயர் சொன்னீங்க. ஸோ இது என்ன வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர் டு அப்ளிகேஷன் லேயர்னா, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிசீவர் சைட், அதாவது in terms of receiver side we are discussing, okay? So receiverல வந்து பாத்தீங்கன்னா, so யாருக்கு அந்த நம்மளுக்கு வந்துட்டு services to the application layer and takes from the networks layer. ஸோ நெட்வொர்க் லேயர்ல இருந்து எடுத்து ஸோ நம்மளுக்கு அதை ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயருங்கிறது என்ன ஒன்றும் இல்லைங்க, அந்த ஹோஸ்ட் வரைக்கும் டெலிவர் பண்ணியாச்சு. அந்த ஹோஸ்ட் வரைக்கும் டெலிவர் பண்ண இன்ஃபர்மேஷனை ப்ராப்பராக வந்து எடுத்து அது ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறதா அந்த டிரான்ஸ்போர்ட் லேயருங்கிறது இங்கே சிம்பிள் பாயிண்ட், ஓகேங்களா? டேக்ஸ் ஃப்ரம் நெட்வொர்க் லேயருங்கிறது ஒன்றும் இல்லைங்க. நெட்வொர்க் லேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃப்ரம் ஹோஸ்ட் டு ஹோஸ்ட். ஒரு கம்ப்யூட்டர்ல இப்போ இன்ஃபர்மேஷன் இருக்கு, அது எடுத்து ஒரு ப்ராப்பர் அப்ளிகேஷன் வித் ஹெல்ப் ஆஃப் போர்ட் நம்பர் நம்ம டேட்டா வந்து ப்ராப்பராக வந்துட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தென் இட் இஸ் கால்ட் அஸ் அ transport layer, okay? So the information is very very important whatever I am explaining. So next வந்து பாத்தீங்கன்னா see regarding the protocols நான் அதிகமா நீங்க பேசலீங்க, ஓகேங்களா? So there are ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் லேயர்ட் ஆர்கிடெக்சர் வந்து பாத்தீங்கன்னா each and every layer is owned with their own protocol, ஓகேங்களா? protocol அப்படிங்கிறது nothing but is a set of rules we are defining for transmitting the data, ஓகேங்களா? So in order to efficient data transmission we are following certain rules. Those rules are called as a protocol. So protocol contains semantics, syntax and timing, ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு each and every protocol contains. ஸோ இங்கே நமக்கு மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னாலே நம்ம we have two types of protocol, ஓகேங்களா? ஸோ two types of protocol. So two standard protocols in transport layer. பட் இதை பத்தி நம்ம இங்க எதுவுமே டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஸோ ஐ வில் டிஸ்கஸ் இட் லேட்டர், பட் ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் திஸ் two standard protocols used in this layer வந்து பாத்தீங்கன்னா so TCP and UDP, so transmission control protocol and user datagram protocol, ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக ரெண்டு டைப் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா these are the two popular protocols. One is belongs to connection oriented services and another one is connectionless services. Okay, so we will discuss what is connection oriented, connectionless, okay, what are the important points of TCP and UDP so later at the transport layer chapter, okay? So next one the pathina, so what are all the important functions of transport layer? Service point addressing. அது நீங்க சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸிங், அதாவது where I want to give the service one that particular point based upon some addressing we are providing the transport layer. அப்படின்னு என்னங்க, see சர்வீஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய வாட் எவர் த சர்வீஸ் ஃப்ரம் த சர்வீஸ்ங்கிறது டேட்டா டிரான்ஸ்ஃபர், ஓகேங்களா? அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ். ஸோ டேட்டா, okay, so data, whatever the information is being transmitted to one particular place based upon some addressing. So that addressing is called as port address. Port. Up the final enna sollana, with the help of port address we are performing that is based upon the port address we are performing this transport layer for data transmission. So data is being transmitted to one particular application with the help of port address is called as service point addressing. இது வந்து ஒரு particular application, particular function of transport layer. So next, so port address அப்படினாலே transport, IP address நாலே network, MAC address அப்படினாலே data link, ஓகேங்களா? So simply establishing a connection link between the two nodes or two hopes or whatever it is, so that is called as a physical layer. So next, segmentation and reassembly. Okay, segmentation na, so அது நம்ம பார்க்கலாம் டிரான்ஸ்போர்ட் லேயர் வரும்போது. ஸோ செக்மெண்ட் தேர் ஆர், ஸோ இதுதானே நம்ம செக்மெண்டேஷன், செக்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஸோ அதாவது என்னன்னா, அதாவது சோ மெனி டேட்டாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம ப்ராப்பரா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து டிரான்ஸ்மிட் பண்றோம், ஓகேங்களா? அண்ட் ரீஅசம்பிளி அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இஃப் எனி
errors or any mismatch or any interruption occurs அப்படின்னா we need to retransmit the data. ஓகேங்களா, so retransmit the data அப்படிங்கிறது so with the help of this transport layer. ஓகேங்களா, so இதை பத்தி நம்ம டீடைல்டா நம்ம transport layer வரும்போது பார்க்கலாம். So in addition to this particular functions, this particular layer is also responsible for congestion control. So congestion control, so இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா it is able to identify error and detect and correct the error control and flow control. ஓகேங்களா, so this congestion control is also being done at the transport layer. Error and flow control is also being done at the transport layer. ஓகேங்களா, so சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா this particular transport layer provides, so transport layer provides two end-to-end connection, the process to process nu sollaam, end-to-end connection as a communication. ஓகேங்களா, so two end-to-end communication. ஓகேங்களா, so end-to-end na source to so destination proper வந்துட்டு final destination. ஓகேங்களா, so see just to இப்போ அவங்க see in terms of application, நீங்க ஒரு கம்ப்யூட்டருக்கு அந்த டேட்டா ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அது வந்து எண்ட் ரியல் கம்யூனிகேஷன் கிடையாது. ஓகேங்களா, so அதாவது ரியல் கம்யூனிகேஷன் is the one which is being transmitted to the proper application, not at the host level. See, host to host is not a real communication. See, host to host அப்படிங்கிறது it is not a real communication. So real communicationங்கிறது அது கிடையாது. see நீங்க real communication அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா see இப்போ இங்க ஒரு host இருக்குன்னு வெச்சுக்கோங்க. so this is a host. ஓகேங்களா, so this is having application 1, application 2, application 3. so here we have another host. so this is application 1, application 2, application 3. ஓகேங்களா, so this host to host is not a real communication. This host to host is done by network layer. This is not real communication. The real communication is the one. See, application 2 இருக்கு, இந்த application 2 க்கு, so இங்க இருந்து இங்க. ஓகேங்களா, so this application to application using port address. ஓகேங்களா, so real communication is using, so this is a real communication. அதாவது transport layer using port address. ஓகேங்களா, so அப்போ this transport layer provides இதுதான் நமக்கு end to end connectivity or end to end communication அப்படி நம்ம சொல்லுவோம். so இந்த நேம் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஓகேங்களா, so end to end, process to process னு சொல்லலாம். ஓகேங்களா, so host to host is different, process to process is different. ஓகேங்களா, and node to node is different. ஓகேங்களா, அப்ப node to node is different, host to host is different, end to end, process to process is different. ஓகேங்களா, இது எல்லாமே வந்துட்டு மேக் இம்பார்ட்டன்ட் நோட். இதுல இருந்து டெஃபினட்டா क्वेश्चंस கேட்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. so இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா so transport layer provides two process to process communication with the help of using port numbers. so நான் already சொல்லிட்டேன், there are so many concepts regarding the port numbers. அது நான் இங்க எதுமே நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். we will discuss it in the transport layer. the port number skills, standard port numbers இருக்குங்க, அந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். see port number அப்படிங்கிறது is using the process ID. ஓகேங்களா, so hostங்கிறது host ID, process IDங்கிறது அது மாதிரி நிறைய informations. I don't want to confuse it here. just so let it be, this is a port number. ஓகேங்களா, so அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய important points எல்லாம் so we'll discuss it later. ஓகேங்க, so host A, that is one host to another host communication is established by network layer using IP addressing, because every host is having IP address. But transport layer, what it does is process to process delivery. Okay, with the help of port address. இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ ஏன் ரிப்பீட்டடா சொல்றேன்னா டெஃபினட்டா வந்துட்டு ஸோ நெட்வொர்க் லேயருக்கும் டிரான்ஸ்போர்ட் லேயரும் பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றாங்க, இல்ல கம்பேரிஷனா கேட்கறாங்கன்னா ஸோ தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ on introduction part, so I have explained all the points. ஓகேங்களா, in depth நம்ம so we'll discuss it later. So this is what transport layer உடைய so function, responsibility, informations எல்லாமே. So we'll move on to the next layer.
So fifth one. So actually 5 and 6 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா mostly this particular layer we may encounter or we may not. ஓகேங்களா, this is not mandatory for every network concepts, but we may use it for certain applications. Okay, based upon the applications we may use, but definitely வந்து பாத்தீங்கன்னா maybe இத பேஸ் பண்ணி அவங்க क्वेश्चंस ஃப்ரேம் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் டெஃபினட்டா ஒரு பேசிக்கா நீங்க ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் ரிகார்டிங் எல்லா கான்செப்ட்ஸும் படிக்கும்போது ஸோ செஷன் லேயரும் ப்ரெசன்டேஷன் லேயரும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதை பத்தியான சில இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆஸ் அ சாப்டரா இன்டெப்தா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் கிவன் இன் அவர் சிலபஸ், பட் தட் வி கேன் நெக்லெக்ட். ஓகேங்களா, ஸோ இன்டெப்தா நம்ம எதுவுமே நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேணாம், பட் பேசிக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ வி வில் டிஸ்கஸ் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் த session and presentation. So next fifth layer, so we'll move on to the fifth layer as session layer. பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்குங்க, பட் மேபி இதுல இருந்து क्वेश्चंस கேட்டது கிடையாது, பட் மேபி ஏதாவது பேசிக்கா ஒரு ஜெனரலா கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ஐடியாக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பத்தி சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த செஷன் அப்படிங்கிறதே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்ஸ்லயே பேசியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ செஷனுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ நீங்க இப்போ ஒரு ஓடிபி ஏதாவது ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஒரு வெப்சைட் ஏதாவது சம் பேமெண்ட் கேட்வேக்குள்ள நீங்க என்டர் ஆகுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அத்தன்டிகேட் பண்றதுக்கு ஸோ உங்களுடைய வெரிஃபிகேஷனுக்காக ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ரிசீவ் ஆகும். அந்த மொபைல் நம்பர் வந்து அதோடைய வேலிடிட்டி வந்து அவங்க அது கூடயே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சென்ட் பண்ண ஓடிபி வந்துட்டு ஆஃப்டர் 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்க என்டர் பண்ணீங்கன்னா இட் வில் ஷோ அஸ் இட் இஸ் நாட் இன்வாலிட், தட் செஷன் இஸ் டைம்ட் அவுட். இன்வாலிட் நீங்க சொல்லாது. ஓகேங்களா, அப்படின்னா என்னன்னா அப்போ வந்துட்டு whenever they are sending some information அப்போ with respect to time இந்த செஷன்ல மட்டும் தான் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து வேலிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்துட்டு அதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கூடயே வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு we will put it in the session layer. ஓகேங்களா, so kindly take down the point, the session layer. so இப்போ இங்க protocol data unit அப்படிங்கிறது 5, 6 and 7. ஓகேங்களா, so இது எல்லாமே வந்துட்டு see not regarding any communication regarding that is communication related layers கிடையாது. ஓகேங்களா, so communication related layers எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 3 layers தான் வந்துட்டு அதாவது நெட்வொர்க்கிங் லேயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, so இதெல்லாமே வந்துட்டு யூசர் சைடு யூசர் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா, ஸோ யூசர் எண்ட் அதாவது யூசருக்காக யூஸ் பண்ணக்கூடிய லேயர்ஸ் வந்துட்டு லாஸ்ட் 3 லேயர்ஸ் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ 7 லேயர்ஸ்ல ஸோ ஃபர்ஸ்ட் 3 லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் தி நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க் சப்போர்ட்டிங் லேயர்ஸ், நெட்வொர்க்குக்கு சப்போர்ட் பண்ற லேயர்ஸ். நெட்வொர்க் அப்படிங்கிறது அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, சரி ஒரு நோட்ல இருந்து நோட் எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகணும், ஒரு ஹோஸ்ட் டு ஹோஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதெல்லாமே டிரான்ஸ்போர்ட்ங்கிறது ஒரு அது வந்து நெட்வொர்க் சப்போர்ட்டிங் கிடையாது, ஒரு டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா, ஸோ அது ஒரு செப்பரேட்டா நம்ம கன்சிடர் பண்ணுவோம் டிரான்ஸ்போர்ட் லேயருங்கிறது. ஸோ லாஸ்ட் 3 லேயர், ஸோ லாஸ்ட் 3 ஸோ ஃபர்ஸ்ட் 3 லேயர், ஸோ லாஸ்ட் 3 லேயர் user supporting layer. ஓகேங்களா, ஸோ யூசர் சப்போர்ட் அதாவது யூசரோட ரெக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ நெட்வொர்க்குக்கு தகுந்த மாதிரி அது ஒரு லேயர் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா ஸோ அது வந்து நெட்வொர்க் சப்போர்ட்டிங் லேயர்ஸ். ஓகேங்களா, ஸோ மேபி ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து which one of the following is a user supporting layer அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ செஷன் லேயர், presentation layer and application layer. ஓகேங்களா, so actually transport layer is separate. ஓகேங்களா, but it is more related to so user supporting தான். பட் அது வந்து பாத்தீங்கன்னா as per textbook definitions அவங்க என்ன பண்ணிட்டாங்க, transport layerங்கிறது so it is separate layer that is not belongs to any network supporting or user supporting. ஓகேங்களா, so transportங்கிறது so end to end connectivityங்கிறது மட்டும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, so இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, இந்த செஷன் லேயர்ங்கிறது என்னன்னா the session layer allows user on different machines to establish sessions between them. So sessions, no, establish sessions between them அப்படின்னா so different machines.
சரி அதாவது ஒன்றும் இல்லைங்க. சரி நான் ஆல்ரெடி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸே தான் ஓகேங்களா. ஸோ அதாவது the login session and synchronization between the user from the sender side and receiver side ஓகேங்களா. ஸோ அப்போ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். இன்டராக்டிங் அமாங் த டிஃப்ரெண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் ஓகேங்களா. ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சரி ஆக்சுவலாக இதை நான் நம்ம டீப்பாக போக வேணாம். நான் உங்களுக்கு பேசிக்காக நான் என்ன பாயிண்ட் சொன்னேனோ ஸோ அதே தான் சேம். ஸோ செஷன் அப்படிங்கிறது ஸோ பேஸ்ட் அப்பான் த டைமிங் ஸோ வி ஆர் சென்டிங் த information. So functions வந்து பாத்தீங்கன்னா so dialogue control, so synchronization, so token management, see token management, so synchronization already நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா. so dialogue controlங்கிறது ஒன்றும் இல்லைங்க. we are dial அதாவது என்னன்னா dialogue control. See இதோட நியூ கண்ட்ரோல் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து எரர் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல், கன்ஜெஷன் கண்ட்ரோல் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த dialogue controlங்கிறது see whenever the big file we are transferring ஓகேங்களா. so that is receiver host is being cached after half of the file is being transmitted ஓகேங்களா. so half of the file or whatever it is ஓகேங்களா, ஒரு 75% of the file or 99% of the file ஒரு cache ஆயிடுச்சு அப்படின்னா so session layer provides checkpoint அப்படிங்கிறது என்னன்னா whenever retransmit again ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறீங்க, ஒரு செக் பாயிண்ட் வந்து அதுக்கு வச்சிருக்கோம். இப்போ மறுபடியும் நீங்கள் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறீங்கன்னா நோ நீட் டு ரீட்ரான்ஸ்மிட் த என்டையர் ஃபைல் ஓகேங்களா. ஸோ அதாவது நீங்கள் ரீட்ரான்ஸ்மிட் வந்து எங்கே சொல்லணும்னா செக் பாயிண்ட்லேருந்து எனக்கு நீங்கள் ரீட்ரான்ஸ்மிட் பண்ண போதும் அண்ட் இட் வில் கண்டினியூ வேர் த இட் வில் கண்டினியூ ஃப்ரம் த பிளேஸ் வேர் இட் ஸ்டாப்ஸ் ஓகேங்களா. ஸோ எங்கே ஸ்டாப் வச்சோ அங்கிருந்து மட்டும் ஃபைல் வந்துட்டு என்ன ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 70% ஆஃப் ஃபைல் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அப்போ தான் டயலாக் கண்ட்ரோல் மெக்கானிசம் ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு அண்ட் சிங்க்ரனைசேஷன் பிட்வீன் யூசர், அதாவது சிங்க்ரனைசேஷன் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ நம்மளுடைய லாகின் செஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சம் போர்ட்டல் நீங்க லாகின் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் வந்துட்டு ஒவ்வொரு அக்சஸ் கொடுத்து வச்சிருப்பாங்க ஓகேங்களா. அது வந்து சிங்க்ரனைஸ் ஆகணும், இட் ஹேஸ் டு மேட்ச். அப்போ அது வந்து செஷன் லேயர் இட் வில் வெரிஃபை வெதர் திஸ் பர்டிகுலர் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வெதர் இட் மேட்சஸ். அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைமிங் வச்சும் கொடுக்குறது அந்த ஓடிபி நான் உங்களுக்கு அதை சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே வந்துட்டு சிங்க்ரனைசேஷன் டோக்கன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஃபார் பெட்டர் சிங்க்ரனைசேஷன் ஓகேங்களா. ஸோ டோக்கன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தான் நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சம் டோக்கன்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, சம் அத்தன்டிகேஷனுக்கு வந்துட்டு சம் மெசேஜ் தட் இஸ் லைக் ஓடிபி நம்ம சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு எப்படி ஒரு யூசர் எனி போர்ட்டல் வந்துட்டு எப்படி நம்ம அதை வெரிஃபை பண்றதுங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிகார்டிங் த செஷன் ஓகேங்களா. ஸோ சம் இது வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி கொடுத்து என்டர் பண்றதுங்கிறது ஒரு செஷன். இப்போ சம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வெப்சைட்டோ இல்லை நீங்க உங்களுடைய மொபைல்லையோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 5 minutes ஐடியில இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்துட்டு அது சைன் அவுட் ஆயிடும். செஷன் இஸ் பீயிங் டைம் அவுட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து செஷன் லேயர் தான்ங்கிறது ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், இந்த 3 நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டயலாக் கண்ட்ரோல், சிங்க்ரனைசேஷன் அண்ட் டோக்கன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ செஷன் லேயர் அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ அந்த பர்டிகுலர் ஒரு கொஸ்டின் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தேர் இஸ் நோ மோர் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த செஷன் லேயர் ஓகேங்களா. பட் user supporting layer this one okay. So we will move on to the next. So it will establish, maintains and synchronizes the interaction among the different communication systems okay. So in the same definition தான் வந்துட்டு in different name la வந்துட்டு explain பண்ணிருக்காங்க okay. So don't want to make so more points in session layer okay. So these are all the important informations. We will move on to the next layer, presentation layer. ஸோ சிம்பிளா வந்து நேம்லயே வந்துட்டு அந்த லேயருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. செஷன்னாலே வந்துட்டு ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு சம் அத்தன்டிகேஷன், வித் ரெஸ்பெக்ட் டு சம் டோக்கன் மேனேஜ்மெண்ட், வித் ரெஸ்பெக்ட் டு சம் சிங்க்ரனைசேஷன் ஓகேங்களா. ஸோ டயலாக் கண்ட்ரோல் இதெல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செஷன் லேயர். ஸோ 6th one presentation layer. ஸோ நேம்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரெசன்டேஷன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் a way in which we are presenting the data to the destination. So this is what the presentation layer does ஓகேங்களா. So a presentation layer is mainly concerned with the
syntax and semantics of the information exchanged between the two systems. So இதான் வந்து பாத்தீங்கன்னா இதோடைய main responsibility. ஓகேங்களா? So first on the point one by one I will write the points and I will explain it. Okay, so presentation layer is mainly concerned with the syntax and semantics of the information exchanged between two systems. ஓகேங்களா? சரி ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ். சின்டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஃபார்மேட் ஆஃப் டேட்டா. ஃபார்மேட் ஆஃப் டேட்டா. அதாவது டேட்டா ஃபார்மேட் அப்படிங்கிறது அதாவது ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டேட்டா ரெப்ரசன்டேஷன், அதாவது என்ன டேட்டா ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ரெசன்டேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டேட்டாவை வந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ ரெப்ரசென்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பைனரியாக ரெப்ரசென்ட் பண்ணணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஸ்கி ஃபார்மா. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன ஃபார்ம் ஆஃப் டேட்டா வந்துட்டு ஃபார்மேட் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேட்டா கம்ப்ரெஷன். ஓகேங்களா? ஸோ டேட்டா கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது ஜிப் ஃபைல் கேள்விப்பட்டு போறீங்களா? ஸோ அதாவது டேட்டா வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறதும் கம்ப்ரெஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை என்கிரிப்ட் பண்ணணும் டேட்டா வந்துட்டு என்கிரிப்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ தட் இஸ் என்கிரிப்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ அப்போ டேட்டா என்கிரிப்ஷன் ஆகட்டும், டேட்டா கம்ப்ரெஷன், டேட்டா ஹவு வி ஆர் representing the data. Okay, so how we are representing the data. Okay, so in terms of either binary or ASCII form, whatever it is. So and whether we need to compress the data, we can do it, or whether we need to encrypt the data, we can do it. So these are given in the syntax of this. So in the layer உடைய syntaxல இதெல்லாம் நம்ம மென்ஷன் பண்ணிரோம். The semantics அப்படிங்கிறது ஒண்ணு இல்லைங்க. Semantics அப்படிங்கிறது we need to give the meaning of this data format. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மீனிங் வந்துட்டு செமாண்டிக்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? மீனிங் ஆஃப் த டேட்டா ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ மீனிங் ஆஃப் த டேட்டா. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த டூ சிஸ்டம்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளி இட் ஆக்ட்ஸ் அஸ் அ டேட்டா டிரான்ஸ்லேட்டர் ஃபார் அ நெட்வொர்க். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபார்ம் ஆஃப் டேட்டால இருந்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் டேட்டாக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும்னா ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ வாண்ட் டிஜிட்டல் டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா ஐ கேன் யூஸ் இட் இன் த ப்ரெசன்டேஷன் லேயர். அண்ட் whatever information I don't know, but I want to represent all the data in the binary form or digital form. In the presentation layer will do the data translation from one form of data to another form of data. Okay, so I am அப்ப என்னன்னா presentation layerல நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சின்டாக்ஸை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். I want the data in the form of binary. ஓகேங்களா? ஸோ அப்போ that particular layer is responsible for data translation. Data அப்போ இது வந்து நம்ம which layer is responsible for data translator அப்படின்னு கேட்டாங்கன்னா so presentation layer. So it acts as a data translator. Very important point, data translator for a network. See why we need to go for compression, because for storage purpose. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ்க்காக வந்துட்டு டேட்டா டிரான்ஸ்மிஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் மெமரி மோர் ஸ்பேஸ் வந்துட்டு அது வந்து ஆக்குபை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ மோஸ்ட்லி வி வில் பெர்ஃபார்ம் கம்ப்ரெஷன் டெக்னிக். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஸோ தட் இஸ் இமேஜ் ப்ராசஸிங் டெக்னிக்ல நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கம்ப்ரெஷன் டெக்னிக், நாட் இமேஜ் ப்ராசஸிங். இமேஜ் ப்ராசஸிங்ல ஒன் ஆஃப் த ப்ராசஸஸ் இமேஜ் கம்ப்ரெஷன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா கம்ப்ரெஷன். டேட்டா அப்படிங்கிறது இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதாவது இமேஜா இருக்கலாம், இல்லை ஒரு வீடியோவா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சம் டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? Okay, அப்போ the data from the application layer is extracted here. Okay, so we will take that data from the application layer and manipulate
அதாவது மேனிப்புலேட்னா we can change it as per our required format and we will transmit over the network. Networkனா transmission medium, that is link, communication link. ஓகேங்களா. ஸோ இப்போ அப்ளிகேஷன்ல இருந்து ஸோ திஸ் இஸ் அப்ளிகேஷன் லேயர் 7 அப்படின்னா we will take the ஏன்னா நெக்ஸ்ட் இருக்கிறது ப்ரெசன்டேஷன் லேயர் நம்பர் 6 நாட் 7 6 ஓகேங்களா. ஸோ லேயர் நம்பர் 6. ஸோ வில் டேக் த டேட்டா and we will manipulate. ஓகேங்களா. ஸோ அந்த பாயிண்ட் நான் அப்படியே எழுதுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ the data from the application layer is extracted here and manipulated as per the required format and to transmit over the network. ஓகேங்களா. ஸோ இதான் சிம்பிள் ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ ஃபார் திஸ் பர்பஸ் வி ஆர் யூசிங் திஸ் இஸ் நாட் மேண்டேட்டரி. ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து டெஃபினட்டாக ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது. பட் இஃப் நீடட் வி கேன் யூஸ் இட். ஓகேங்களா. சி 5 layers ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ் பர் இன்டர்நெட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன், டிரான்ஸ்போர்ட். ஏன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் இல்லாமல் நீங்கள் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ host to host delivery is that is not a real communication. Already we have discussed. Real communication is the one we want to transmit the data from one particular process to process, that is one application to another application. Okay, application layer is very very important. Transport layer, network layer, data link layer, physical layer. So this 5 layers are very very important. But session layer, presentation layer, already I have mentioned. If it is needed, we can use it. Okay, now if no need, so don't consider the பர்டிகுலர் லேயர். ஓகேங்களா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லேயரை அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க எதுவுமே நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்கல. பட் ரிகார்டிங் த அப்ளிகேஷன் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி லேயர், தட் இஸ் செஷன் லேயர் அண்ட் ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ ஓவர் வியூவாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ குயிக்காக என்னன்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லேயர். ஸோ ஃபங்க்ஷன்ஸ். So functions of this layer. So what is the protocol data unit of presentation layer is message. Maybe கேட்பாங்க. ஓகேங்களா சார் அது நீங்கள் மென்ஷன் பண்ணலைன்னு சொல்ல வேணாம். ஸோ ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட்ங்கிறது ஆல்ரெடி ஐ ஹவ் மென்ஷன். ஸோ மெசேஜ் அப்படிங்கிறதா ஏன்னா அங்கேயும் வந்து இட் இஸ் அ மெசேஜ். ஓகேங்களா. ஸோ ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் ஆஃப் செஷன் இஸ் ஆல்சோ எ மெசேஜ். ஓகேங்களா. ஸோ ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் ஆஃப் செஷன் லேயர் இஸ் மெசேஜ். Protocol data unit of transport layer is segment. Protocol data unit of transport layer is segment. Segmentation, very important concept. Network is packets. Data link, frames. Physical, raw transmission of data, that is bits. Okay. So functions வந்து பாத்தீங்கன்னா so already நம்ம சொன்னதே தான் data translated. அப்ப data translation. So data translation. So next one the encryption. Okay, so encryption decryption ங்கிறது எதுக்காகங்க? security purpose, securityக்காக. ஓகேங்களா. ஸோ அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், encrypt, அதாவது plain text வந்து பார்த்தீங்கன்னா ஸோ plain text வந்துட்டு chipper text நம்ம சொல்லுவோம். chipper text அதாவது என்ன plain text அப்படிங்கிறது we can read and understand the data. பட் சிப்பர் டெக்ஸ்டா வந்துட்டு என்கிரிப்ட் பண்ணக்கப்புறம் அது வந்து நீங்க எதுவும் என்ன பண்ண முடியாது. we can read it but can't understand. நீங்க ரீட் பண்ணலாம் பட் அது என்னங்கிறது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. can't understand. அப்போ வந்து இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்கிரிப்ட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் இது தெரியும் இல்லைங்களா. ஸோ டேட்டா என்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஸோ we will make all the plain text as chipper text. ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எகெயின் டிகிரிப்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து எல்லா சிப்பர் டெக்ஸ்ட்டுமே வந்துட்டு பிளைன் டெக்ஸ்ட். அதாவது டிரான்ஸ்மிஷனில் வந்துட்டு ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்லையுமே டேட்டா யாரும் வந்து எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் இந்த சோர்ஸ் எண்டே வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா we will convert all the plain text as chipper text. ஓகேங்களா.
ஸோ இங்கே பண்ணிடுவோம், ப்ரெசன்டேஷன் லேயர்லேயே வந்துட்டு என்கிரிப்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த டிக்ரிப்ஷன் எங்கெங்க நடக்கும்? டிக்ரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவரில் சேம் ப்ரெசன்டேஷன் லேயரில். ஓகேங்களா? சரி, அப்போ ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், இது கூட கொஷினை கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சோர்ஸ் வந்துட்டு 5 லேயர்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபார் த நெட்வொர்க்ஸ். ஸோ இங்கே வந்து 6 லேயர்ஸ் வருமா அப்படின்னா டெஃபினட்டாக இங்கே வராதுங்க. ஓகேங்களா? இப்போ சோர்ஸ் சைடும் நம்மளுக்கு டெஸ்டினேஷன் சைடும் வந்துட்டு ஈக்குவல் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் அப்படிங்கிறது மேட்ச் ஆகணும். ஸோ இங்கே 5 லேயர்ஸ்னா என்ன ரீசன் நீங்க பாருங்களேன். இப்போ இங்கே ப்ரெசன்டேஷன்ல வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து 6th லேயர், இப்போ இங்கே 5 லேயர் இருக்குமானா இது நாட் பாசிபிள். ஏன்னா இங்கே 6th லேயர் வந்து மேபி ஐ எம் கன்சிடரிங் ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ நான் இங்கே என்கிரிப்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்க இங்க டெஃபினட்டா வந்துட்டு இட் இஸ் மேண்டேட்டரி வி நீட் டு யூஸ் த ப்ரெசன்டேஷன் லேயர் இன் த டெஸ்டினேஷன் டு டிக்ரிப்ட் த டேட்டா. அப்படி பண்ணலன்னா நோ யூஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் த டேட்டா. ஓகேங்களா? ஸோ இங்க நீங்க என்ன அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டேட்டா பீங் ஹெட்டர்ஸ் ஆர் பீங் ஆடட். அப்போ ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா the same way we need to remove the headers by going from one layer to another layer. அப்பதான் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா the data whatever we have sent from the sender it has been delivered to the receiver. ஓகேங்களா? ஸோ இது நீங்க ப்ராப்பரா வந்து என்ன பண்ணணும்னா ஸோ நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இங்கே நீங்கள் 6 லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்னா இங்கேயும் 6 லேயர்ஸ் மேட்ச் ஆகணும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின் கேட்பாங்க, ஸோ இந்த சோர்ஸ் சைட் வி ஹேவ் 6 லேயர்ஸ் அப்படின்னா ஹவு மெனி நம்பர் ஆஃப் லேயர்ஸ் இஸ் பிரசன்ட் அட் த ரிசீவர் சைட் அப்படின்னா சேம் 6 லேயர்ஸ். சி இன்டர்மீடியட்ல வந்து பார்த்தீங்கன்னா சேம் லேயர்ஸ் இருக்கணுங்கிறதுல ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ இங்கே வந்து சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா எவ்ரி டிவைசஸ் இட் வில் கோஸ் வித் சம் இட் வில் கோ சம் லேயர்ஸ். ஓகேங்களா? இப்போ நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம அது டிவைசஸ்ல ஒவ்வொரு லேயர் வரும்போது நம்ம உங்களுக்கு சொல்றேங்க. இப்போ இங்க ரவுட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ ரவுட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இதுதான் பிசிக்கல். ஸோ இது வந்து டேட்டா லிங்க் அண்ட் நெட்வொர்க். இது வந்து டிரான்ஸ்போர்ட் போகாதுங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்ட்ங்கிறது போர்ட் அட்ரஸ். இங்க போர்ட் அட்ரஸ் எதுவும் இருக்காது. ஏன்னா ரவுட்டருங்கிறது இட் வில் ரூட் த டேட்டா பேக்கெட்ஸ். ஓகேங்களா? வித் த ஹெல்ப் ஆஃப் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் நெட்வொர்க். அப்போ திஸ் வில் கோஸ் டு பிசிக்கல் லேயர் and data link layer and finally வந்து பாத்தீங்கன்னா network layer. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ஸோ டேட்டா லிங்க் லேயர் வரும்போது அண்ட் நெட்வொர்க் லேயர் வரும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் what final point I will convey here is source end destination end வந்து பாத்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் லேயர்ஸ், நாட் இன்டர்மீடியட் டிவைசஸ். இன்டர்மீடியட் டிவைசஸும் எல்லா லேயர்ஸுமே இருக்கணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் மட்டும்தான் it has to match. ஓகேங்களா? ஸோ it has to match the number of layers, not the remaining devices. Next, compression. So data consumption. See, about 3 இப்போ வந்து பாத்தீங்கன்னா which one of the following layer is responsible for data translation, encryption and compression அப்படி क्वेश्चन கேட்டாங்க அப்படினா presentation layer. இதே வந்து பாத்தீங்கன்னா dialog control, synchronization and token management அப்படினு கேட்டாங்க session layer. ஓகேங்களா? So compression. See, மெயினா வந்து பாத்தீங்கன்னா for occupying a data for less amount of memory we are using the compression technique. ஓகேங்களா? So example வந்து பாத்தீங்கன்னா so zip file. ஓகேங்களா? so compression அப்படிங்கிறது எதுக்காகனா for occupying a data for less amount of memory. So memory size வந்து compressionங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? we are compressing the data na we are reducing the size of the particular data. ஓகேங்களா? so for the to reduce the size of the memory. ஓகேங்களா? so இதுதான் நமக்கு final point. so இதுதான் this is more than enough. ஓகேங்களா? so presentation layer பத்தி so இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதுமானது. so we move on to the next layer immediately. so last layer, application layer. so 7th layer. So what is the protocol data unit in application layer? Is same message. So only வந்து பாத்தீங்கன்னா network point of view, network supporting layer க்கு தான் வந்துட்டு so different names we are keeping. ஓகேங்களா? so and remaining எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா so protocol data unit. ஏன் வந்து same name அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு further explain பண்றேன். ஓகேங்களா? so protocol data unit அப்படிங்கிறது so message. சரி, ஓகேங்க. ஸோ மெயினாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொல்லிட்டேன்னா இப்போ செஷன் லேயரும் ப்ரெசன்டேஷன் லேயரும் வந்துட்டு இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. பட் நம்மளுக்கு மேண்டேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5 லேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் இஸ்
So layer 1, layer 2, layer 3, layer 4, and layer 7. Okay. So physical layer, data link layer, network layer, transport layer, application layer. Application layer, fine. இப்போ வந்து கனெக்ஷன், அதாவது ஒரு டிவைஸை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா. ஸோ யூசிங் த மேக் அட்ரஸ், ஸோ ஐ ஹவ் எஸ்டாப்ளிஷ் த டேட்டா லிங்க், ஐ ஹவ் லிங்க் த டேட்டா. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஐபி அட்ரஸ் அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் போர்ட் அட்ரஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த போர்ட் அட்ரஸ் பேஸ் பண்ணி நீங்கள் எங்கே ஃபைனலாக எங்கே நீங்கள் டேட்டா வந்துட்டு எண்ட் டு எண்ட் கனெக்ஷன், தட் இஸ் எண்ட் டு எண்ட் அப்படிங்கிறது ப்ராசஸ் டு ப்ராசஸ் கம்யூனிகேஷன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹோஸ்ட் இருக்குன்னா, ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் சென்டர் host and this is a receiver host. So this is 3 applications. So let it be A1, A2, A3. Just for example purpose, I am mentioning like this. So A1 is one application in this host. Hosting is the computer or server, whatever it is. Okay. Or mobile phone. See the application 1, application 2, application 3. So this is A1, A2, A3. Okay. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ போர்ட் நம்பர் பேஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு, ஸோ ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஐபி அட்ரஸ் இங்கே இருக்கிற சென்டரில் இருக்கிறது, ஸோ இப்போ சென்டர், திஸ் இஸ் ரிசீவர். இப்போ சென்டரில் இருக்கிற இந்த A1 இருந்துங்க, ஸோ இந்த A1க்கு வந்துட்டு என்ன பண்ணியாச்சுன்னா டேட்டா டிரான்ஸ்போர்ட் லேயர் பேஸ் பண்ணி இங்கே வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த ரிசீவ் ஆன டேட்டாவை நீங்க வியூ பண்ணீங்க அப்படின்னா, ரிசீவா இருக்கு. இப்போ வந்து அதை ப்ராப்பரா வந்துட்டு அந்த டேட்டா வந்து யூசருக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும், ஷோ பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபார்மேட், ஸோ இப்படி வந்து நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் இருக்கும், இந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். இந்த டிஸ்பிளேல வந்து யூசர் வந்து அந்த டேட்டாவை ரீட் பண்றாங்க. ஓகேங்களா. அந்த ரீட் பண்ற அந்த ப்ராசஸ் வந்து யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர். சரி, அந்த அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு டெலிவர் ஆன மட்டும் பார்த்தாது, அந்த டெலிவர் ஆன டேட்டாவை அந்த ரிசீவர் ப்ராப்பரா அவர் வந்து அவரால் ரீட் பண்ண முடியுமா. ஓகேங்களா. அதாவது டிஸ்பிளேயிங் த ரிசீவ்ட் இன்ஃபர்மேஷன் டு த யூசர். ஓகேங்களா. ஸோ திஸ் லேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிஸ்பிளேயிங் த ரிசீவ்ட் இன்ஃபர்மேஷன் டு த யூசர். ஓகேங்களா. So it provides the network services to the end user. Okay, so in the layer தான் வந்து பாத்தீங்கன்னா is responsible for providing services to the end user. So அப்ப இந்த பாயிண்ட் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, so it is responsible for providing. See இப்படி வேணா நீங்க சொல்லலாம். See host வரைக்கும் டேட்டா வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னா அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு கிட்ட இருக்குன்னா நெட்வொர்க்குங்க. போர்ட் வரைக்கும், அதாவது ஒரு அப்ளிகேஷன் வரைக்கும் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து டிரான்ஸ்போர்ட். அந்த அப்ளிகேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற டேட்டா வந்துட்டு ப்ராப்பரா யூசருக்கு வந்துட்டு, ஸோ நம்ம வந்து ப்ராப்பரா யூசருக்கு வந்துட்டு டெலிவர் பண்ணணும் அப்படின்னா, டெலிவருங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நீங்க அதை வியூ பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களால ரிசீவ் பண்ண முடியுது அப்படின்னா தென் இந்த அப்ளிகேஷன் லேயர் வந்து இஸ் நீடட். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரொவைடிங் services to the user. See application layer அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்னா, இப்போ நீங்க ஒரு மொபைல் ஃபோன்ல ஒரு 10 ஆப்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ அதை நீங்க ப்ராப்பரா அக்சஸ் பண்றீங்க இல்லையா. சரி, நீங்க அதை வந்து அந்த அப்ளிகேஷனுக்குள்ள போகும்போது அந்த அப்ளிகேஷனுக்குள்ள என்டர் ஆகுது. அந்த அப்ளிகேஷன்ல வந்துட்டு நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம்படி அது உங்களுக்கு ரிசீவ் ஆகுது, ஒரு நோட்டிஃபிகேஷன் இஸ் கம்மிங். ஓகேங்களா. ஸோ போர்ட் அந்த பர்டிகுலர் இப்போ நோட்டிஃபிகேஷன்ங்கிறது என்னது, யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிமேஷன், எஸ் we have received some information, and immediately நீங்க என்ன பண்றீங்க, அந்த received information நீங்க கிளிக் பண்ணும்போது so அந்த whatever the information has received அதை வந்து நீங்க வியூ பண்றீங்க. so this process of responsibility யார் அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர். ஓகேங்களா. so அதாவது என்னன்னா, it is not only viewing the data in the particular applications, it is also responsible for serves a window for the different application services to access the different network. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இட் ஆல்சோ ஹேண்டில்ஸ் இஷ்யூஸ் சச் ஆஸ் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஓகேங்களா. அண்ட் நெட்வொர்க் டிரான்ஸ்பரன்சி, அதெல்லாமே அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ கைண்ட்லி மேக் அப் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஹியர். ஸோ திஸ் லேயர் இஸ் ஆல்சோ serves as a window for the and for
displaying the எல்லா டைமே அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைல் ஆப் அப்படி ஹலோ எஸ் ஸோ எல்லா டைமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அப்ளிகேஷன் அதுல வந்து நம்ம வியூ பண்றோங்கிறது மட்டுமே கிடையாதுங்க. ஒரு ப்ரௌசர்ல நீங்க ஒரு பர்டிகுலர் வெப்சைட்ல போயிட்டு அதுல வியூ பண்ணாலும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தட் அப்ளிகேஷன் இஸ் கால்ட் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ HTTP, FTP, ஸோ இதெல்லாமே www, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இந்த அப்ளிகேஷன் லேயர். ஸோ என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி அந்த டேட்டாவை வந்து நீங்க வியூ பண்றீங்க அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் லேயர். அதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஸோ அந்த என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த பர்டிகுலர் லேயர்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ரிசீவ்ட் இன்ஃபர்மேஷன் டு த யூசர். ஓகேங்க. ஸோ இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் த. ஸோ அப்போ இதில் என்ன சொல்லலாம்? இந்த பர்டிகுலர் லேயர்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னா பேஸ்ட் அப்பான் திஸ் பர்டிகுலர் layer, so we'll have mail services. இப்போ நீங்க ஒரு மெயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா we can go for அப்ளிகேஷன் லேயர். ஸோ இதான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே தானே நீங்கள் மெயில் உங்களோட டேட்டா வந்துட்டு ஸோ மெயில் சர்வீசஸ். ஸோ அந்த மெயில் வந்துட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் ஃபங்க்ஷன் இஸ் திஸ் ஒன். ஸோ இன்டர்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெனி ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ இன்வால்வ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஸோ மெயில் சர்வீசஸ். நெட்வொர்க் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே அப்ளிகேஷன் லேயர்ல வருங்க. ஓகேங்களா? மெயில் சர்வீசஸ் இதெல்லாமே ஓல்டன் டேஸ் அப்படிங்கிறதுனால அவங்க அதாவது ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி வந்து என்னென்ன சர்வீஸ் யூஸ் பண்றாங்களோ ஸோ அதை மட்டும் தான் டெக்ஸ்ட் புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நவ் டேஸ் so many services are available. ஓகேங்களா? ஸோ பட் அதெல்லாமே வந்து ரீசெண்ட் டேஸ்ல we are using from the application part. So directory services, file transfer. So one computer to another computer, so file transfer. So we are providing an access and management. So we are providing network virtual terminal. So அது என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் further. ஓகேங்களா? So virtual network virtual terminal. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதோட ப்ரோட்டோகால்ஸ் நான் இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணீங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு சொன்னதான் HTTP, www, telnet, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ். பட் ஹார்ட்லி இட் வில் டேக் ஒரு 2 to 3 hours ஒரு ஒன் செஷன் ஃபார் அப்ளிகேஷன் லேயர். ஓகேங்களா? ஸோ அது நம்ம சாப்டர் நம்பர் 5ல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு செஷன் கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஸோ ஒவ்வொரு ப்ரோட்டோகால்ஸும் அதோடைய ஃபங்க்ஷன் என்ன, அதோடைய ரோல் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பை திஸ் ஐ எம் கன்க்ளூடிங் this particular topic. ஓகேங்களா? ஸோ ISO OSI ரெஃபரன்ஸ் மாடல் 7 layers. 7 layers வந்துட்டு ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுது not based on the reference model. I have explained based on the internet concept. One of the biggest network of computer network is internet. Internet is using ISO OSI reference model of 7 layers. And the 7 layers ஓட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன as per internet point of viewங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு டேட்டாவை ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல இன்னொரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணணும் த்ரூ கம்ப்யூட்டர் நெட்வொர்க் அப்படின்னா ஸோ வாட் ஆல் த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆர் இன்வால்வ். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் வாட் கான்செப்ட் வி ஆர் டிரான்ஸ்மிட்டிங் த டேட்டா அப்படிங்கிறது ஸோ பேசிக்காக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் சோ மெனி டிவைசஸ் எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இதில் இன்டர் கனெக்டிங் டிவைசஸ் என்ன, அந்த டிவைசஸோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் we have another reference model, TCP/IP reference model. ஓகேங்களா? ஸோ அதோடைய ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பேசிக்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் நம்ம என்னங்கிறது பார்த்துட்டு ஸோ நெட்வொர்க் டிவைசஸ் பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம அப்கமிங் டாபிக்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ 8th one. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஸோ TCP/IP reference model. ஓகேங்களா? ஸோ TCP/IP ரெஃபரன்ஸ் மாடல். ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ் மாடல். ஓகேங்களா? ஸோ ஃபார் மேக்கிங் யூஸ் ஆஃப் மெனி டேட்டா கம்யூனிகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூஸ்டு ஃபார் மெனி டேட்டா கம்யூனிகேஷன்ஸ். ஓகே. ஸோ மேபி TCP/IP ரெஃபரன்ஸ் மாடலில் வந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ சம் ஒன் நெட்வொர்க் வி நீட் டு நோ தட் இஸ் கால்ட் ஆர்ஃபனெட். This is not that much important. Just இதோடைய ஒரு ஓவர்வியூ மட்டும் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? மேபி சம் கொஷின்ஸ் ஏதாவது இதை பற்றி கேட்பாங்க, கேட்கணும் அப்படின்னா இது ரிலேட்டடாகவும் கொஷின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்ஃபனெட் அப்படின்னா என்னன்னா
So this ARPANET stands for Advanced A Research, AR Project, ARP Agency, ANET. Advanced Research Projects Agency Net. ஓகேங்களா. ஸோ நெட்டுங்கிறது நெட்ஒர்க்கிங். ஓகேங்களா. ஸோ அப்போ இது எதுக்காக இது டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ இந்த ARPANET அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி. ஓகேங்களா. ஸோ இது யார் இந்த பர்டிகுலர் ARPANET அப்படிங்கிற ஒரு நெட்ஒர்க்கிங். ஸோ லைக் ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ல எப்படி ஒரு இன்டர்நெட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி வந்து ARPANET அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ அது வந்து TCP/IP ரெஃபரன்ஸ் மாடல் யூஸ் பண்ணி. ஓகேங்களா. ஸோ ARPANET அதாவது ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது நம்ம இப்போ யூஸ் பண்றது எல்லாமே வந்துட்டு பேஸ்ட் அப்பான் OSI ரெஃபரன்ஸ் மாடல். பட் இன்டர்நெட் அப்படிங்கிறது நீங்க OSI ரெஃபரன்ஸ் மாடல் பேஸ் பண்ணியே பண்ணுங்கிறதுல we can also use TCP/IP ரெஃபரன்ஸ் மாடல். பட் who was the first one to implement the TCP/IP ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ARPANET அப்படின்னு சொல்லிட்டு. ARPANET அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி நெட்வொர்க். இவங்க யார் அப்படின்னா, ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டிஃபென்ஸ் பீப்புள் ஃபார் தயர் மிலிட்டரி பர்பஸ் இனிஷியலி. ஓகேங்களா. ஸோ இந்த ARPANET எதுக்காகனா, ஸோ அவங்களுடைய கம்யூனிகேஷனுக்காக. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய கம்யூனிகேஷனுக்காக அவங்க டெவலப் பண்ணது. ஸோ இட் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்ட் இன் த இயர் 1969 பை அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி. அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்டு ரிசர்ச் ARPA அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா US டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது. ஸோ நம்மளுக்கு ARPA அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ this is maybe இந்த questions maybe அவங்க கேட்பாங்க. So it was introduced, this ARPANET was introduced in the year 1969 by Advanced Research Projects Agency, ARPA of US Department of Defense. So இது எதுக்காக அப்படின்னா, இது எதுக்காக நான் இப்போ சொல்லியிருக்கேன்னா, see this ARPANET was first to implement TCP/IP protocol. ஓகேங்களா. so it was first to implement so TCP/IP protocols. ஓகேங்களா. சரி, இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் மாடலுங்க. பட் அது ரொம்ப டீப்பாக நம்ம போக வேணாம், இதுக்குள்ள என்னென்ன மாடல்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுக்காக இவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, திஸ் வாஸ் பேசிக்கலி பிகினிங் ஆஃப் இன்டர்நெட் வித் தி யூஸ் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டெக்னாலஜி. அப்போதான் வந்து இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம் 1970s தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து எவால்யூட் ஆகிருக்கும். பட் இவங்க வந்து அதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கனெக்ட் பண்ணி இந்த மாடல் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டிடியூட்குள்ள ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேட்டா வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. வித் த ஹெல்ப் ஆஃப் ARPANET கான்செப்ட். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. பட் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி, அதாவது ARPANET கான்செப்ட் பேஸ் பண்ணி காலேஜஸ், ஓகேங்களா, ஸோ யூனிவர்சிட்டிஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எப்படி அப்படின்னா அட் அ டைம்ல வந்துட்டு ஹவு டு கம்ப்யூட்டர்ஸ் குட் கம்யூனிகேட் ஈச் அதர் அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயின் எய்ம். ஓகேங்களா. ஸோ தே ஹவ் கனெக்டட் அண்ட் கம்யூனிகேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் த இன்ஃபர்மேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் ARPANET டெக்னாலஜி. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து இனிஷியல் டேஸ்ல. ஸோ மெயினாக இந்த பாயிண்ட் எதுக்காக நீங்கள் சொல்றேன்னா, ARPANET அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க்கிங் மெத்தட் ஆஃப் communication, ஓகேங்களா, which was first to implement the TCP/IP protocols. So initially this ARPANET, இந்த நேம் வந்து first ARPA சொல்றாங்கன்னா, so this was first introduced in the year 1969. யாரு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, அட்வான்ஸ்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிற US டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து என்ன பண்றாங்க, this ARPANET அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் டேட்டா கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை TCP/IP ரெஃபரன்ஸ் மாடல் யூஸ் பண்ணி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பட் இதுக்குன்னே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குங்க. பட் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அப்போ சார் அப்போ TCP/IP ரெஃபரன்ஸ் மாடலுங்கிறது எப்போ வந்து டெவலப் பண்ணது, யார் ஆக்சுவலாக அது டெவலப் பண்ணது? ஏன்னா they have followed the TCP/IP ரெஃபரன்ஸ் மாடல்.
ஓகேங்களா. ஸோ தே ஹவ் ஃபாலோட் த டிசிபி/ஐபி ரெஃபரன்ஸ் மாடல். அப்போ யார் டிசிபி/ஐபி ரெஃபரன்ஸ் மாடலை வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் யாருங்க பண்ணா? ஐஎஸ்ஓ, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன், வெப்போ 1947. ஓகேங்களா. ஸோ இன்டர்நெட் அப்படிங்கிறது எப்போ எவல்வ் ஆச்சு அதெல்லாமே நம்ம அதில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த டிசிபி/ஐபி ரெஃபரன்ஸ் மாடல்ங்கிறது யார் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் தான் பண்ணாங்க 1960s. ஓகேங்களா. ஸோ இந்த டிசிபி/ஐபி ரெஃபரன்ஸ் மாடல் அப்படிங்கிறது யாரு டிசைன் பண்ணி டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, ஓகேங்களா, இந்த டிசிபி/ஐபி ரெஃபரன்ஸ் மாடலை வந்துட்டு ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அவங்களே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் யார் யூஸ் பண்ணாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்ஃபனெட் அப்படிங்கிற ஒரு நேம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தே ஆர் இம்ப்ளிமெண்டிங் திஸ் டிசிபி/ஐபி ரெஃபரன்ஸ் மாடல். யார் டிசைன் பண்ணாங்கன்னு கேட்டாங்கனாலும் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ். ஓகேங்களா. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் இன் 1960s. ஓகேங்களா. ஸோ 1960s. அப்போ எந்த மாடல் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? டிசிபி/ஐபி ரெஃபரன்ஸ் மாடல் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களா, ஓஎஸ்ஐ மாடலா? ஓஎஸ்ஐ மாடல் தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அது ஆல்ரெடி ஒரு மாடல் இருக்கும்போது இவங்க ஏன் வந்துட்டு இன்னொரு மாடல் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? ஆல்ரெடி ஸோ டேட்டா கம்யூனிகேஷனுக்கு ஒரு சார் மாடல்னா ஸ்டாண்டர்ட் மாடல் தானே நீங்க சொன்னீங்க. ஸ்டாண்டர்ட் மாடல்னா இந்த என்டையர் வேர்ல்ட வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு யூனிக், அதாவது யூனிவர்சலா ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக தான் ஒரு ஸ்டாண்டர்டை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க ஒரு டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் 1960s வந்துட்டு அவங்க ஒரு தனி ஸ்டாண்டர்டை வந்து ஏன் டிஃபைன் பண்ணணும், அதை ஏன் அக்செப்ட் பண்றாங்க? டிசைன் பண்றது இப்போ யார் வேணாலும் டிசைன் பண்ணலாம், அதை அக்செப்ட் பண்ணும் இல்லைங்களா. ஐ கேன் ஆல்சோ எவ்ரி ஒன் கேன் டிஃபைன் தேர் ஓன் மாடல், பட் ஃபைனலி யூனிவர்சலா அதை அக்செப்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் வந்துட்டு ஸ்டாண்டர்டா ஒரு மாடல் டிஃபைன் பண்றாங்க, அதை அக்செப்ட் பண்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, அதுக்கான சக்சஸ் என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கன்சைஸ் வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடலா இருக்கு. ஆக்சுவலா அதுவும் ஓஎஸ்ஐ மாடலே தான். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து தனியா வந்துட்டு ஓஎஸ்ஐ மாடல்ல இருந்து கம்ப்ளீட் டிஃப்ரெண்டாலாம் எந்த மாடலையும் அவங்க டிஃபைன் பண்ணல. பட் அவங்க என்ன பண்றாங்கன்னா சில ஒரு சிம்பிளிஃபைடு கன்சைஸ் வெர்ஷன் ஆஃப் ஓஎஸ்ஐ மாடலை வந்து டிஃபைன் பண்ணதுனால அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் ஓகே, இது ஒரு ரெஃபரன்ஸ் மாடலாக எடுத்துக்கலாம். அண்ட் இந்த ரெஃபரன்ஸ் மாடல் யூஸ் பண்ணியும் நீங்கள் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன கன்சைஸ் வெர்ஷன் அப்படின்னா, அந்த 7 லேயர்ஸ் இருக்கு. அந்த 7 லேயர்ஸ்ல இருந்து இனிஷியலாக அந்த டிசிபி/ஐபி ரெஃபரன்ஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 லேயர்ஸாக வந்து கன்சைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், ஓகேங்களா. ஸோ இன்டர்நெட் லேயர், ஹோஸ்ட் டு நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லேயர்ஸாக வந்துட்டு இந்த டிசிபி/ஐபி ரெஃபரன்ஸ் மாடல்ல கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. This is very, very important. So TCP/IP reference model is a concise version of OSI model. So it contains 4 layers. ஸோ என்னென்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், இன்டர்நெட் லேயர், ஹோஸ்ட் டு நெட்வொர்க். ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து 4 லேயர்ஸ். பட் நவடேஸ் வந்துட்டு டெக்ஸ்ட் புக்ல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டிசிபி/ஐபி ரெஃபரன்ஸ் மாடலுங்கிறதே வந்துட்டு ஓஎஸ்ஐ மாடல்ல இருந்து டிஃபைன் பண்ணதுதான். ஓகேங்களா. ஸோ ஓஎஸ்ஐ மாடலுடைய கன்சைஸ் வெர்ஷன். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ டிசிபி/ஐபி மாடல் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் ஓகேங்களா. ஸோ இன்டர்நெட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ கன்சைஸ் வெர்ஷன் ஆஃப் டிசிபி/ஐபி ரெஃபரன்ஸ் மாடல் அப்படிங்கிறது பேஸ்ட் அப்பான் த ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி. இதில் தாங்க நிறைய கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 லேயர்ஸா 5 லேயர்ஸா. சார் இப்போ டிசிபி/ஐபி ஓஎஸ்ஐ, அதாவது சாரி ஓஎஸ்ஐ ரெஃபரன்ஸ் மாடல்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 7 லேயர்ஸ். இந்த டிசிபி/ஐபி மாடல்ல வந்துட்டு எவ்வளவு லேயர்ஸ்னு கேட்டாங்கன்னா 4 சொல்றதா இல்ல 5 அப்படின்னா
see mostly வந்து in terms of computer network concept ஓகேங்களா. so in terms of computer network concept so we have 5 layers ஓகேங்களா. so இது வந்து பாத்தீங்கன்னா see initial daysல while defining the TCP/IP reference model அவங்க ஒரு 4 layers கன்சிடர் பண்ணிருந்தாங்க. பட் அந்த 4 layers யாரும் அது ஃபாலோ பண்றது இல்ல ஓகேங்களா. after that so அவங்க அதுக்கப்புறம் நிறைய ஹிஸ்டரிஸ் எல்லாம் இருக்கு, பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கன்சைஸ் வெர்ஷன் ஆஃப் OSI மாடல் வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க ஆஸ் பர் இன்டர்நெட் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்மளுக்கு என்னங்க நம்மளுடைய அப்ளிகேஷன் என்னது இன்டர்நெட் ஓகேங்களா. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஒரு பிக்கஸ்ட் நெட்வொர்க்காக கன்சிடர் பண்ணுறோம். இன்டர்நெட்டுக்கான TCP/IP ரெஃபரன்ஸ் மாடலாக வந்துட்டு என்ன கன்சிடர் பண்ணுறோம்னா 5 லேயர்ஸை கன்சிடர் பண்ணுறோம். என்னென்னா அப்ளிகேஷன் லேயர், ஸோ செகண்ட் வந்துட்டு எக்ஸப்ட் செஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் லேயர், ஸோ நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர், நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெட்வொர்க் லேயர், ஸோ டேட்டா லிங்க் லேயர் அண்ட் ஃபிசிக்கல் லேயர் ஓகேங்களா. மேபி வந்துட்டு இந்த நேம் இன்டர்நெட் லேயர் பிரசன்ட் இன் which one of the following model அப்படின்னாங்கன்னா அதுவும் கரெக்ட் தான். பிரசன்ட் அதாவது TCP/IP ரெஃபரன்ஸ் மாடல் ஓகேங்களா. மேபி அவங்க கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்றாங்க பாருங்க. ஜென்ரலா லேயர்ஸ் உடைய கவுண்ட்னு கேட்டாங்கன்னா as per my observation from various textbooks and previous year question paper, so they have mentioned 5 layers is the correct answer ஓகேங்களா. ஸோ அதில் எந்த கன்ஃபியூஷன் வர வேணாம். ஸோ அந்த 5 லேயர்ஸ் என்னங்கிறது ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் OSI ரெஃபரன்ஸ் மாடல் என்னங்கிறது பார்த்தோம், அதே லேயர்ஸ் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பட் இந்த TCP/IP ரெஃபரன்ஸ் மாடலில் ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம அதுக்குள்ளே போய் நம்ம ஒன்றும் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. எதுக்காக இங்கே நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன்னா மேபி சம்டைம்ஸ் இந்த TCP/IP ரெஃபரன்ஸ் மாடலில் ஹவு மெனி நம்பர் ஆஃப் லேயர்ஸ் அப்படின்னா 5 லேயர்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் 5 லேயர்ஸ். மேபி வாட் ஆர் ஆல் த 4 லேயர்ஸ் ஆஃப் TCP/IP ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னாங்கன்னா இனிஷியல் டேஸ்ல ஸோ தே ஹவ் இனிஷியலாக கன்சிடர் பண்ணும்போது தே ஹவ் கன்சிடர் these 4 layers ஓகேங்களா. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும். ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் மோர் பாயிண்ட்ஸ் டு திஸ் பர்டிகுலர் டாபிக் ஓகேங்களா. ஸோ இதோட ஸோ திஸ் டாபிக் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த TCP/IP ரெஃபரன்ஸ் மாடல்னா என்ன, அதில் ஆர்ஃபனெட் அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ மட்டும் தான் நாங்கள் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் இந்த ஒரு உங்களுக்கு ஆர்ஃபனெட் அப்படின்னு ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அதை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கு சாக சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் டாபிக் ஸோ 8th 9th one. மேபி எனி அதர் பாயிண்ட்ஸ் நீடட் அப்படின்னு நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் மேபி பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 9th one. ஸோ நெட்வொர்க் டிவைசஸ். ஸோ நெட்வொர்க் டிவைசஸ். ஸோ நெட்வொர்க் டிவைசஸ் அப்படின்னா என்னன்னா இன்டர்மீடியட் டிவைசஸ், நெட்வொர்க் கனெக்டிங் டிவைசஸ் ஓகேங்களா. ஸோ நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கான so connecting devices, network connecting devices ஓகேங்களா. so network connecting devices okay. see already நம்ம வந்து பாத்தீங்கன்னா so என்ன சொல்லிட்டு இருக்கோம், so this is a one node and this is another node ஓகேங்களா. see node அப்படிங்கிறது so this is one node. நம்ம ஆல்ரெடி நோடுக்கான டெஃபினிஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேபி அது ஒரு கம்ப்யூட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு பிரிண்டராக இருக்கலாம், இல்லை சம் சர்வராக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் ஓகேங்களா. ஸோ நோடு ஓகேங்களா. ஸோ நோட் அப்போ அந்த நோடு see then many nodes are getting connected and the group of nodes in one particular network is called as network ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஸோ நோட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நோட்ல இருந்து ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே நம்மளுக்கு so many nodes are here and it is constitute a network ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த நெட்வொர்க் டு இந்த நெட்வொர்க் நான் கம்யூனிகேட் பண்ணணும், இந்த நோட் டு நோட் நான் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இதன் கனெக்டிங் டிவைசஸ் அப்படிங்கிறது எப்படி கனெக்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் லிங்க் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது எல்லாமே நம்மளுக்கு கம்யூனிகேஷன் லிங்க். சும்மா ஜஸ்ட் ஒரு வயர் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதுமா, ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டா கம்யூனிகேட் ஆகுமானா டெஃபினட்டாக கிடையாது. என்ன ரீசன்னா we are transmitting the data in terms of MAC address, in terms of IP address, in terms of port address. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு வந்துட்டு சோர்ஸ் அண்ட் டு டெஸ்டினேஷன் எண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பர் டிவைசஸ், இன்டர்மீடியட் டிவைசஸ் ஆர் ரெக்வயர்ட் இன் ஆர்டர் டு டிரான்ஸ்மிட் த டேட்டா வித் த ஹெல்ப் ஆஃப் MAC address, with the help of IP address, so many things ஓகேங்களா. ஸோ அப்போ அதுக்கு வந்துட்டு என்னென்ன டிவைசஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் லிங்க்.
சி இங்க வந்து கம்யூனிகேஷன் டிவைசஸ் அப்படிங்கும்போது 5 டிவைசஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 5 டிவைசஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். ஸோ 5 டிவைசஸ். ஸோ என்னென்ன அப்படின்னா வாட் இஸ் கால்ட் ஹப், ஹப் அல்லது ரிப்பீட்டர். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் டிவைஸ். டிவைஸ் ஓகே, இது எல்லாமே நம்மளுக்கு ஸோ ஃபிசிக்கல் டிவைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்விட்ச். ஸோ நெக்ஸ்ட் பிரிட்ஜ். ஸோ நெக்ஸ்ட் ரவுட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோடம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, ஸோ அதெல்லாமே இருக்குங்க. ஸோ மோடம், ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, என்ஐசி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய மதர் போர்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க எவ்ரி கம்ப்யூட்டர்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை வந்துட்டு ஸோ நம்மளுக்கு ஒயர்லெஸ்லையோ இல்லை ஒயர்டு கம்யூனிகேஷனுக்கோ வந்துட்டு ஸோ ஒரு ஐசி ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு உங்களுக்கு மேபி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் மேக்கிங் த இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக ஒரு மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் வந்துட்டு என்ஐசி. மோடம்ங்கிறது எவ்ரி ஒன் நோஸ், மாடுலேஷன், டிமாடுலேஷன். ஓகேங்களா? ஸோ கன்வர்ஷன் ஃப்ரம் ஒன் டைப் ஆஃப் டேட்டா டு அனதர் டைப் ஆஃப் டேட்டா. So modulation and demodulation. மோஸ்ட்லி கம்யூனிகேஷன் டிவைசஸ்ல மாடுலேஷன், டிமாடுலேஷன் என்ன நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இது மோஸ்ட்லி நம்ம இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். பட் இந்த 5 டிவைசஸ்மே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னா என்ன, ஸோ குயிக்காக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹப்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னாவே நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலி நம்ம அதை வந்து கன்சல்டேட் பண்ணோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் hub. It connects 2 or more Ethernet devices. See, Ethernet device na, so with the help of Ethernet cable, so அவங்க கனெக்ட் பண்ணி இருக்கிறது. See ஒன்றும் இல்லைங்க. See இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நீங்கள் யூஎஸ்பி போர்ட் ஹப்னு நம்ம சொல்லுவோம். அது சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதுதான் ஹப்னு வச்சுக்கோங்க. சி ஹப் அப்படிங்கிறது என்னன்னா, சி இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இங்கே நம்ம என்ன பண்ணியிருப்போம், கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதான், அதாவது இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 கேபிள்ஸ். ஸோ இது திஸ் இஸ் ரிலேட்டட் பி ஒரு ஹப். ஸோ இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். Just consider this example. ஓகேங்களா? ஸோ கன்சிடர் திஸ் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஹப்புங்கிறது வந்து ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு கனெக்ட், அதாவது ஒரு நம்ம என்ன சொல்லலாம்னா ஒரு 3 பின் பிளக் பாயிண்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம ஸோ எவ்ரி ஹவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு 3 பின் பிளக் அப்படிங்கிறது. நாட் 3 பின் பிளக், சாரி, தட் இஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மல்டி போர்ட் ஒரு டிவைஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினி பிளக் பாயிண்ட், ஒரு 3 பின் பிளக்கோ இல்லை 2 பின் பிளக் எல்லாமே வந்துட்டு ஸோ நம்மளுக்கு ஸோ அடாப்டர் நம்ம வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ அப்படின்னா என்னன்னா ஸோ 3 கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு ஸோ அட் அ டைம்ல நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ வி வில் யூஸ் திஸ் ஹப் அப்படிங்கிற ஒரு டிவைஸ். ஸோ இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. ஓகே, சி கனெக்ட்ஸ் 2 or more டிவைசஸ். சி இப்போ இங்க இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ தட் இஸ் லெட் இட் பி a source. ஸோ திஸ் இஸ் டெஸ்டினேஷன் வச்சுங்க. ஸோ இங்கிருந்து டேட்டா வந்து நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. சி டேட்டா ஸோ ஸ்டார்ட்ஸ் டிரான்ஸ்மிட்டிங். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ டேட்டா. இந்த டேட்டா வந்து டெஸ்டினேஷனுக்கு போகாதுங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ திஸ் ஹப் வில் நாட் ஐடென்டிஃபை விச் இஸ் த டெஸ்டினேஷன். ஹப் டசன்ட் நோ. ஜஸ்ட் ஹப் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் கனெக்டிங் கனெக்ட்ஸ் 2 or more டிவைசஸ் டு தட். ஓகேங்களா? ஸோ நீங்க ஜஸ்ட் கனெக்ட் பண்றீங்க. சரி, அப்போ இதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்னா இங்கேயும் டிரான்ஸ்மிட் பண்ணும், இங்கேயும் டிரான்ஸ்மிட் பண்ணும், இங்கேயும் டிரான்ஸ்மிட் பண்ணும். சி கம்ப்யூட்டர் ஒன்லி இது வந்து இந்த பர்டிகுலர் இதுதான் டெஸ்டினேஷனா இது வந்து அக்செப்ட் பண்ணும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணும். ஸோ இது வந்து டினை. ஸோ டினைடு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரிஜெக்ட். ஏன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா வந்து இட் இஸ் நாட் பிலாங்ஸ் டு myself. That is I don't want to accept this. Okay, so because it is not sent for me. So அப்போ ஹப்ங்கிறது என்னன்னா ஜஸ்ட் இட் இஸ் ஆக்டிங் இன் த, அப்போ வந்து நம்ம யோசிச்சு பாருங்க, அப்போ திஸ் பர்டிகுலர் ஹப்ங்கிறது வந்து ஒரு பிசிக்கல் கனெக்ஷன், பட் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் எனி அட்ரஸ். ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன்லி ஃபங்க்ஷனிங் as sorry, it is functioning like it is transferring the data
common to all the devices. அப்போ it will not filter the data based upon the which computer it need to send. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா only belongs to physical layer. ஏன்னா data link layer அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா the data link layer is responsible for transferring the data based upon the MAC address அப்படின்னா one particular கம்ப்யூட்டருக்கு ப்ராப்பரா வந்துட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ அந்த அட்ரஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். பட் இங்க ஹப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படிலாம் தெரியாது. ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா எல்லா கம்ப்யூட்டர் சார் 3 கம்ப்யூட்டர் இல்ல, ஒரு நீங்க 100 கம்ப்யூட்டர்ஸ் இருந்தாலும் 100 கம்ப்யூட்டருக்கும் காமனா வந்து பாத்தீங்கன்னா it will broadcast. இது என்ன சொல்லுவாங்கன்னா ஹப் இஸ் a broadcast devices. ஜஸ்ட் ப்ராட்காஸ்ட் பண்ணும், எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடும். ஓகேங்களா, ஸோ இது வேணுங்கிறீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவீங்க, வேண்டாதவங்க என்ன பண்ணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ this is a what type of devices அப்படின்னு கேட்டாங்க, this is a broadcasting devices. ஸோ hub is a broadcast device. Hub is a broadcast device. It unable to perform any filtering here. Hub will not perform. So will not perform filtering. So filtering na அது வந்து எதுமே வந்து எந்த ஃபில்டரிங்குமே பெர்ஃபார்ம் பண்ணாது. ஓகேங்களா, so it works on physical layer. It works on physical layer of OSI model. It does not store any device information. Correct தானே? It does not store any device information. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா it support only, இது ரொம்ப important, it support only half duplex. At a time வந்து பாத்தீங்கன்னா நீங்க பை டைரக்ஷனல் கம்யூனிகேஷன் இஸ் நாட் பாசிபிள். ஸோ நீங்க இங்கிருந்து சென்ட் பண்றீங்க, அது ரிசீவ் ஆகும், அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், ரீட்ரான்ஸ்மிஷனா இல்லை ஏதாவது மேபி. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இட் ஒன்லி சப்போர்ட் ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன், half duplex transmission. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா it connects devices in the same network. அதே நீங்க சேம் நெட்வொர்க். சி அதாவது நீங்க ஹப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க ஒரு இந்த நெட்வொர்க்ல இருந்து சார் நான் இங்க ஒரு ஹப் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஹப் கொடுத்து இந்த நெட்வொர்க்கும் நான் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா that is not proper connection of two networks. ஓகேங்களா, ஹப்ங்கிறது வந்து ஒரு நோடு, அதாவது ஒரு மல்டிபிள் நோட்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற ஒரு டிவைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹப். ஓகேங்களா, ஸோ நீங்க வந்துட்டு ஒரு நெட்வொர்க்கையும் இன்னொரு நெட்வொர்க்கையும் எல்லாம் வந்து நீங்க கனெக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க்ல ஒரு 5 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டிவைஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டு இப்போ டேட்டா வந்து நீங்க ஜஸ்ட் டிரான்ஸ்மிட் பண்றீங்க அப்படின்னா எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்குமே வந்துட்டு இது வந்து என்ன பண்ணும், ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இது வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகேங்களா, இதுதான் இதோடைய அப்ளிகேஷன். இதுக்குன்னு ஆக்சுவலா வந்து ஒரு யூனிக்கான ஒரு சர்வீஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டிங் த டேட்டா. ஓகேங்களா, ஸோ வாட் எவர் த டிவைசஸ் இஸ் கனெக்டட் டு இட். ஓகேங்களா, ஸோ ஃப்ரம் ஒன் நோட் டு அனதர் நோட். ஓகே, இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஹப் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவை எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பிசிக்கல் லேயர் அப்படிங்கும்போது ஒர்க்ஸ் ஆன் பிசிக்கல் லேயர் அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஒர்க்ஸ் ஆன் பிசிக்கல் லேயர் அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன், ஹப் சென்ஸ் டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் பைனரி பிட்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு புரோட்டோகால் டேட்டா யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிட்ஸ். ஸோ அப்போ ஹப்ஸ் சென்ஸ் data in the form of binary bits. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹப் அப்படிங்கிற ஒரு டிவைஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் என்னங்க ஹப்புங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு யூஎஸ்பி ஹப் மாதிரி தான். ஒரு நீங்கள் ஒரு 3 to 4 டிவைசஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் கனெக்ட் பண்ணால் அது எல்லாமே பர்ஃபார்ம் பண்ண முடியும், எல்லாமே அட் டைமில் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எது வேணுமோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து ஒரு யூஎஸ்பி ஹப் நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்லேயும் ஒரு ஹப்னா வந்து பார்த்தீங்கன்னா we can connect many devices to it and we can communicate all the devices at a time. ஓகேங்களா, so that is a broadcasting device. So next, so this is completed. So next வந்து பார்த்தீங்கன்னா switch.
So second is switch. So kindly take down the definition and I will explain. Yes, switch அப்படிங்கிறது என்னன்னா, a switch is a networking device that connects multiple devices within a local area network, that is LAN, and forward data packets between them. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க. இது ஹப்புமே ஸ்விட்ச் மாதிரியே தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹப் இஸ் ஆல்சோ எ ஸ்விட்ச். ஓகேங்களா? இட் இஸ் ஃபங்க்ஷனிங் as a switch. பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹப் அண்ட் ஸ்விட்ச் அப்படின்னா, ஸ்விட்ச் அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் நெட்வொர்க். ஓகேங்களா? ஸோ கனெக்ட்ஸ் டிவைசஸ் இன் த சேம் நெட்வொர்க். So connects devices in the same network. So இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு broadcasting, that is one to all. ஓகேங்களா? So connects two or more devices will not perform filtering. This will perform filtering. ஸோ அது எப்படிங்க ஃபில்டரிங்? ஓகேங்க. ஸோ ஃபில்டரிங் அப்படிங்கிறது என்னன்னா, இட் யூசஸ் மேக் அட்ரஸஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா. ஓகேங்க. இட் யூசஸ் மேக் அட்ரஸஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் data. ஓகேங்களா? ஸோ கனெக்ட்ஸ் டிவைசஸ் இன் த சேம் நெட்வொர்க் will perform filtering. ஸோ அப்போ மேக் அட்ரஸ் அப்படிங்கும் போதுங்க, this switch வந்து ஸோ this will perform or this works on data link layer. So works on data link layer of OSI model. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெனி டு, அதாவது ஒன் டு ஆல் கிடையாதுங்க, மல்டி காஸ்டிங். மல்டி காஸ்டிங் டிவைசஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒன் டு மெனி, நாட் ஆல் அட் அ டைம். ஒன் டு மெனி பட் நாட் ஆல் அட் அ டைம். ஒன்லேருந்து ஒன், தட் இஸ் பேஸ்ட் ஆன் நாட் ஆல் அட் அ டைம். எல்லாத்துக்கும் அட் அ டைம்ல வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணாதுங்க. மல்டி காஸ்ட்னா ஒன்ல இருந்து ஒன்னுக்கு, அதாவது யூனிகாஸ்ட்னா ஒன்லி ஒன் டு ஒன். இது வந்து ஒன் டு ஒன் அண்ட் நெக்ஸ்ட் ஏன்னா மேக் அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஸ்விட்ச் வந்து ஸ்விட்சிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஐ வாண்ட் டு டிரான்ஸ்மிட் டு திஸ் பர்டிகுலர் மேக் அட்ரஸ்னா தட் வில் கோ டு தட் பர்டிகுலர் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹப்புக்கும் ஸ்விட்சுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுங்க. ஓகேங்களா? ஸோ 1 minute. ஓகே. So switch. See, இது switchங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, so this is a switch. See, இது ஒரு டிவைஸ், இது ஒரு டிவைஸ்ங்க. See, both are different devices. ஓகேங்களா? So functionality of switch என்னங்கறத இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? So hub is one device. ஓகேங்களா? So switch is another device. See, பட் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஸோ நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் வித் போர்ட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து போர்ட் இருக்கும். பட் இப்போ இங்கிருந்து நீங்கள் இப்போ இதுவும் சேம். இப்போ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கிருந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த டேட்டா வந்துட்டு ஸோ இங்கே டெஸ்டினேஷனா இதுக்கு மட்டும்தான் இது டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகே, இட் வில் நாட் டிரான்ஸ்மிட். ஏன்னா இங்கேயே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டேட்டா, ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா லிங்க் லேயருங்கிறது இட் வில் யூஸ் த மேக் அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ மேக் அட்ரஸ் அப்படின்னா ஸோ இந்த பர்டிகுலர் சோர்ஸ்ல இருந்து இந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக் அட்ரஸ் பேஸ் பண்ணி தான் அதை வந்து அப்போ ஸ்விட்ச் வில் ரூட் பேஸ்ட் அப்பான் இந்த பர்டிகுலர் ஸ்விட்ச்ல இருந்து இந்த இதுக்கு தான் நீங்க இந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டர் அதாவது டெஸ்டினேஷன் தான் போகணும்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் பண்ணும்.
ஓகேங்களா. ஸோ எப்படி ஸ்விட்ச் பண்ணோம் பேஸ்ட் அப்பான் த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். ஓகேங்களா. ஸோ டெஃபினெட்லி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் தான் வந்துட்டு நீட் டு ரிஜெக்ட். ஸோ இட் வில் ப்ராட்காஸ்ட் ஆல் த டேட்டாஸ் டு ஆல் த கம்ப்யூட்டர்ஸ். ஓகேங்களா. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் பர்டிகுலர் ஸ்விட்சே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா என்னன்னாங்க கம்பேரிட்டிவ்லி இப்போ ஹப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி லோ அண்ட் இட் இஸ் இன்எஃபிஷியன்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ஸோ திஸ் இஸ் ஹை அண்ட் எஃபிஷியன்ட். எஃபிஷியன்ட்னா இங்கே வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ 100 கம்ப்யூட்டர்ஸ் நீங்கள் இது ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எந்த பர்டிகுலர் கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு நீங்கள் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுமோ அந்த கம்ப்யூட்டருக்கு மட்டும் தான் அந்த டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும். ரிமைனிங் வந்துட்டு இட் வில் நாட் டிரான்ஸ்மிட். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஸ்விட்சுக்கும் ஹப்புக்குள்ள டிஃபரன்ஸ். பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேம் நெட்வொர்க்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும். ஸ்விட்ச் அதாவது ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க்குள்ளே சேம் நெட்வொர்க். ஓகேங்களா. ஒன் நெட்வொர்க்லேருந்து அனதர் நெட்வொர்க்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டெஃபினட்டா இது டேட்டா லிங்க் லேயர் மட்டும்தான். அதாவது பிசிக்கல் லேயர் அண்ட் டேட்டா லிங்க் லேயருக்குள்ள மட்டும்தான் என்ன பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நாட் அப்ளிகபிள் ஃபார் ஸோ நெட்வொர்க் லேயர். ஓகேங்களா. ஏன்னா நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது ஸோ டூ நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ணாதான் அது வந்து நெட்வொர்க் லேயர் பாசிபிலிட்டி. ஓகேங்களா. ஸோ these are all important devices. ஸோ டூ டிவைசஸ் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டிவைசஸ் பிரிட்ஜ், தேர்ட் ஒன். See, bridges வந்து பார்த்தீங்கன்னா so similar to switch only. So similar to switch. See, there is no much difference between switch and bridge. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஸ்விட்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் த டிவைசஸ் பேஸ்ட் அப்பான் த மேக் அட்ரஸ். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் அப்படிங்கிறதுமே இப்போ அதுக்கு இப்போ எங்கே பிரிட்ஜ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இங்கே ஒரு 3 computers. ஸோ இங்கே 3 computers. So இங்க ஒரு hub is there. So let it be this is a hub. Okay, so this one. இப்போ இந்த வயர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து LAN கேபிள். ஸோ ஓகேங்களா. ஸோ இது ஒரு வயர். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகேங்களா. ஸோ பிரிட்ஜ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு LAN அதாவது ஒரு hub is there. And இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 computers are here. ஓகேங்களா. ஸோ this is some devices. Okay, so computers. Okay, let's so node நம்ம எடுத்துக்கலாம் 1 2 3 some other. So like 1 2 3. So இங்க வந்து 1 2 3. So இப்போ இந்த கேபிள் வந்து பாத்தீங்கன்னா so different. See, இப்போ இங்க இந்த பர்టిక్యులர் ஒரு LAN கனெக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா so இது ஒரு LAN லோக்கல் ஏரியா நெட்வொர்க். So இது ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து கனெக்ட் பண்றது 2 டிஃப்ரெண்ட் கேபிள்னு வச்சுங்க. ஸோ கேபிள் இஸ் டிஃப்ரெண்ட் ஹியர். இப்போ இந்த கேபிளையும் நீங்க ஒரு பிரிட்ஜ் பண்ணணும், மேட்ச் பண்ணணும். பிரிட்ஜிங் அப்படிங்கிறது மேட்சிங். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்விட்ச் தாங்க. பட் ஆனால் என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்விட்சுங்கிறது வந்துட்டு லைக் ஹப்பே தான். பட் ஆனால் மேக் அட்ரஸ் பொறுத்து என்ன பண்றோம்னா டேட்டா டிரான்ஸ்மிட் பண்றோம். பட் பிரிட்ஜிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 2 லேனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். ஓகேங்களா. சார் அது வந்து ஸ்விட்சே கனெக்ட் பண்ணலாம்ல. ஸோ ஸ்விட்ச்லயும் நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ பிரிட்ஜ்லயும் நீங்க கனெக்ட் பண்ணலாம். பிரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா whenever if 2 dissimilar cables if you are using then we are bridging. ஓகேங்களா. ஸோ bridging the 2 LAN connections. ஓகேங்களா. ஸோ இது ஒரு group of LAN and this is a group of LAN நீங்க local area network. Some group of computers are connected it here. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ பிரிட்ஜுங்கிறதுமே based upon the MAC address. See இப்போ for example இது ஒரு LAN, இது ஒரு LAN. நாட் எனி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேம் நெட்வொர்க். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் நாட் a different network. ஸோ இப்போ இங்க இருக்கிற ஒரு இந்த டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர். ஸோ இங்க வந்து நீங்க ரிசீவர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ சென்டர்ல இருந்து ஓகேங்களா. ஸோ இங்க வந்து ஹப்னா இங்க டிரான்ஸ்மிட் ஆயிரும். பட் இங்க பிரிட்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இது இட் வில் நோஸ் வேர் இட் ஹேஸ் டு டிரான்ஸ்மிட். ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரீக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் டிரான்ஸ்மிட். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிரிட்ஜுக்கு வந்துட்டு இட் நோஸ் த மேக் அட்ரஸ். ஓகேங்களா. ஸோ இட் வில் நோஸ் த மேக் அட்ரஸ். ஸோ மேக் அட்ரஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிரான்ஸ்மிட் பண்ணும். மேபி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹப் கனெக்ஷன் நான் ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் சொல்லியிருக்கேன். டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேபி இங்கே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது கரெக்டாக வந்துட்டு ஸோ சொல்லணும்னா இங்கே ஒரு ஸோ இது பிரிட்ஜுங்க. ஸோ இது வந்து ஏன்னா நம்ம ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா ஏன்னா டவுட் வந்து சார் இங்கே ஹப்னா எப்படி அது மேக் அட்ரஸ். ஸோ இங்கே ஒரு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. ஸோ ஸ்விட்ச்
ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பிரிட்ஜுங்கிறதுக்கும் ஸ்விட்சுங்கிறதுக்குள்ள டிஃபரன்ஸ்க்காக நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ பிரிட்ஜ்னா வந்து 2 டிஃப்ரெண்ட் கேபிள் இருக்கு, அதை வந்து நீங்க கனெக்ட் பண்ணணும்னா பிரிட்ஜ் யூஸ் பண்ணுவோம். பட் ஸ்விட்சுக்கும் பிரிட்ஜுக்கும் சேம் ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு வாட் எவர் த பாயிண்ட்ஸ் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அண்டர் ஸ்விட்ச் இஸ் காமன் ஃபார் பிரிட்ஜ் ஆல்சோ. இப்போ பிரிட்ஜுமே வந்து பாத்தீங்கன்னா என்னங்க, so it is a networking devices that connects multiple devices within a local LAN na vandu switch one LAN to another LAN அப்படினா வந்துட்டு நமக்கு bridge. ஓகேங்களா. so connect devices in the same network. ஓகேங்களா. so this will also perform filtering, this will also works on data link layer. ஓகேங்களா. so this is also a multicasting device. all the points are same as bridge. so similarly நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா hub, bridge, switch வந்து பாத்தீங்கன்னா functions as a same bridge-உம் switch-உம் வந்து பாத்தீங்கன்னா functions same அதாவது same functions. ஓகேங்களா. so both devices will function same. ஓகேங்களா. so switch and bridge. so nextங்க, so router. ஓகேங்களா. so router னா என்னன்னு பார்க்கலாம். so fourth one, see router அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. see one நெட்வொர்க்கையும் இன்னொரு நெட்வொர்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு router will responsible. Okay, so we are using the router to connect, so connects devices from different networks. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா it uses IP address. So switch and bridge uses MAC address, hub will never use any address. Okay, simply it will transmit the data. So router uses IP address. Okay, so IP address to transfer data. அப்போ வந்து பாத்தீங்கன்னா so இது இந்த பர்టిక్యులர் லேயர்ல இது வந்து வர்க் ஆகும் அப்படினா so router works on network layer of OSI model. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க் ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதே தான். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு நெட்ஒர்க் இஸ் தேர். ஓகே, ஸோ மெனி nodes are here. See one network to see another network. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா so இப்போ இங்க நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், so this we will use router. So this is a one network, so this is another network. So how to identify from sender to receiver? By using the IP address. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா network layer. So this is a device which connects the two different networks. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா router உடைய ஸோ சிம்பிள் கான்செப்ட். ஸோ router sends the data in the form of packets. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நெட்வொர்க் லேயர் அப்படிங்கும்போது ஸோ this will sends data in the form of packets. Router sends data in the form of packets. See, actually router works in full duplex. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா so this will works in full duplex. Full duplex na at a time வந்து பாத்தீங்கன்னா so bidirectional communications are possible. So multiple devices can send data at the same time. Okay, so multiple devices can send data at the same time. See, சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா so router அப்படிங்கிறது it is a routing device. ஓகேங்களா. so routing device அப்படினா என்னன்னா simply we can call this as a routing device. Based on IP address from one network to another network, and it sends the data in the form of packets and it works in full duplex. So it will connect two or more different networks, not only two networks, see two or more networks. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா so it is a routing device. So அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா it is a switch-உம் bridge-உம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு multicasting devices. ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்திருக்கோம் multicasting devices. so இது வந்து பாத்தீங்கன்னா broadcasting devices. So hub-ங்கிறது broadcasting devices, multicasting, and this is a routing device. Okay, so routing device. Which point? Okay.
Okay, all the points we have discussed. So next, okay, so last one, gateway. Okay, so last so devices, so gateway. So fifth one, see gateway on the pathina, it is a device used to translate, used to translates from one data format to another data format. See data format வந்துட்டு so translate பண்ணனும் அப்படினா we will use this gateway device. ஓகேங்களா? See gateway வந்து பாத்தீங்கன்னா so that is any device that translates data format அப்படினாலே வந்து பாத்தீங்கன்னா it is a gateway. ஓகேங்களா? So இதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டெஃபினிஷன் என்னன்னா any device that translates data format. Data format is called a gateway. அப்ப gateway வந்துட்டு எந்த லேயர்ல வந்து ஃபங்க்ஷன் ஆகும்னா see which one of the following device is used in all the 7 layers அப்படின்னு கேட்டாங்கன்னா gateway. See gateway அப்படிங்கிறது ஏன்னா data format ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது அப்படின்னா அது ஒரு அப்ளிகேஷன். அப்போ அப்ளிகேஷன் லேயர் இல்லைன்னா அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், ஸோ எல்லா லேயர்லையுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கேட்வேங்கிற டிவைஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். சி மோஸ்ட்லி இந்த பாயிண்ட் இஸ் இனஃப். ஓகேங்களா? ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் மோர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ கேட்வேங்கிறது இவ்வளோ தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? சி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹைரார்கியாக நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃபைன் பண்ணாங்க. ஸோ இந்த எல்லா டிவைஸஸையுமே இங்கே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். See for example, இப்போ physical layer வச்சுக்கங்க. So let it be this is a physical layer. இப்போ physical layer அப்படிங்கிறது hub. ஓகேங்களா? So this is a physical layer. இப்போ data link layer அப்படின்னா என்னன்னா இப்போ data link layer அப்படிங்கிறது so data link layer அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம்? switch and bridge. See இப்போ டேட்டா லிங்க் லேயர்ல வந்து இது மெயின் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் ஆர் மெயின் ரோல் அப்படிங்கிறது டேட்டா லிங்க் லேயர், பட் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் பிசிக்கல் லேயர். ஓகேங்களா? ஸோ பிசிக்கல் லேயரையும் இன்க்ளூட் பண்ணும் அண்ட் டேட்டா லிங்க் லேயரையும் இன்க்ளூட் பண்ணும், பட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்லி இந்த டேட்டா லிங்க் லேயர். ஓகேங்களா? ஸோ என்னென்ன ஸ்விட்சும் பிரிட்ஜும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெட்வொர்க் லேயர். ஸோ நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது ரவுட்டர். ஓகேங்களா? ஸோ ரவுட்டர் அப்போ இது மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர், பட் இந்த ரவுட்டருடைய அப்ளிகேஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா பர்டிகுலர் டேட்டா வந்துட்டு இட் ஹேஸ் டு என்டர் இன்டு பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர். ஏன்னா நம்மளுக்கு லேயர் பை லேயர் தானே, டைரக்டா நெட்வொர்க் லேயர்ல நம்ம என்ன பண்ண முடியாது. சி இப்போ ரவுட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ டேட்டா வந்துட்டு பிசிக்கல் லேயர்ல இப்போ டிரான்ஸ்மிட் ஆகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா சி ரவுட்டர் இஸ் ஹியர். ஓகேங்களா? இங்க சென்டர்ல இருந்து டேட்டா வந்துட்டு ஸோ டிரான்ஸ்மிஷன் மீடியம் இப்போ ரவுட்டருக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ரவுட்டர்ல டைரக்டா நெட்வொர்க் லேயர் போகாது. அப்போ 1 by 1 பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர் அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர் அண்ட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயர் and physical layer. Okay, and then it will move on to the next transmission. See, இதுல ஒரு question கேட்பாங்க. In every router data is being எப்படி question frame ஆகும்னா data is being visited in every router. So I will form a question. See, in every router data is being visited physical layer dash comma data link layer dash and network layer dash. So options என்ன கேட்பாங்க அப்படின்னா once, twice. So இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. So twice, once, twice, once, twice.
twice, once, once. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எவ்ரி ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அதாவது டேட்டா விசிட் பண்ணும்போது ஸோ இங்கே பாருங்க, இப்போ பாருங்க, ஸோ திஸ் இஸ் அ டேட்டா. ஸோ சோர்ஸ்ல இருந்து டேட்டா இப்போ டிரான்ஸ்மிஷன் மீடியம்னா ஸோ ஃபிசிக்கல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர் அண்ட் நெட்வொர்க் லேயர், அதுக்கப்புறம் டேட்டா லிங்க் லேயர் அண்ட் ஃபிசிக்கல் லேயர். அப்போ இந்த டேட்டா வந்து ரவுட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் ஆகும்போது ஸோ 2 டைம்ஸ் வந்து ஃபிசிக்கல் லேயரை விசிட் பண்ணும். அதாவது while going to network layer, ஏன்னா நெட்வொர்க் ரீச் பண்ணிட்டு தான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா நெட்வொர்க்குள்ள போயிட்டு தான் அப்போ வந்து ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க், இது வந்து நம்ம மேபி உங்களுக்கு ஒரு ஜென்ரலா இதை நோட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? எனக்கு இது கொஞ்சம் கான்செப்ட் வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா நெட்வொர்க் லேயர் வரும்போது டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் லேயர் வரும்போது எப்படி இதோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் இங்கே உங்களுக்கு ஒரு காமன் பாயிண்ட் நான் இங்கே சொல்றேன். ஃபிசிக்கல் லேயர் வந்து ட்வைஸ், டேட்டா லிங்க் லேயர் ட்வைஸ், நெட்வொர்க் லேயர் ஒன்ஸ்ங்கிறதா இதோட ஆன்சர். ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ட்வைஸ் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபிசிக்கல் லேயர் ட்வைஸ், ஸோ டேட்டா லிங்க் லேயர் ட்வைஸ் அண்ட் நெட்வொர்க் லேயர் ஒன்ஸ். 2 to 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு டிவைசஸ்க்குமே. இப்போ வந்து ஸ்விட்ச்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபிசிக்கல் லேயர் ட்வைஸ், டேட்டா லிங்க் லேயர் ஒன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அப்போ ரவுட்டர், அதாவது நீங்க ரவுட்டர் பத்தி நீங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டா அது பிசிக்கல் லேயரையும் விசிட் பண்ணும், டேட்டா லிங்க் லேயர் விசிட் பண்ணும். பட் அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி எந்த லேயர்ல வந்து அக்கர் ஆகும் அப்படின்னா நெட்வொர்க் லேயர்ல. அதோட ஃபங்க்ஷன் வந்து மெயினா வந்துட்டு என்னங்க அதோட ஃபங்க்ஷன்? இட் வில் ரூட்ஸ் based on the IP address from one particular source to another particular source. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்டிங் டேபிள் இருக்கும், அந்த ரூட்டிங் டேபிள்ல செக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுக்காக இப்போ இங்க சொல்லிட்டு இருக்கேன்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ நெட்வொர்க் லேயர், அப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் லேயர் இருக்குன்னா ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைனலாக வந்துங்க இந்த கேட்வே அப்படிங்கிற டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கேட்வே. இந்த கேட்வே அப்படிங்கிறது கேட்வே அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த கேட்வே அப்படிங்கிறது ஸோ இட் வில் விசிட் ஆல் த லேயர்ஸ். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், ஸோ அதெல்லாமே நம்மளுக்கு ஃபைனலாக. ஆக்சுவலாக இது கேட்வேங்கிறது அப்ளிகேஷன் லேயர் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய மெயின் அப்ளிகேஷன் என்ன? இட் வில் டிரான்ஸ்லேட்ஸ் த டேட்டா ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ இட் வில் டிரான்ஸ்லேட்ஸ் த டேட்டா ஃபார்மேட். ஸோ மெயினாக வந்துட்டு ஹப், ஸ்விட்ச், பிரிட்ஜ், ரவுட்டர், கேட்வே. ஓகேங்களா? ஸோ இது இந்த 5 டிவைசஸ்ங்கிறது ஸோ ரிப்பீட்டடாக நம்ம நெட்வொர்க்கிங் டிவைசஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பிசிக்கல் லேயர் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஹப் வந்து ரிப்பீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிப்பீட்டர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு டிவைஸ் தான். ரீஜெனரேட்டிவ் ரிப்பீட்டர். சிக்னல் உடைய ஸ்ட்ரென்த் வந்து வீக்கனா இருந்ததுன்னா பூஸ்ட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணணும், சிக்னல் ஸ்ட்ரென்தன் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு டிவைஸை வந்துட்டு ஸோ நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஒரு டெலிகம்யூனிகேஷன்லேயே ஆகட்டும் இல்லை நம்மளுக்கு நிறைய பிளேசஸ்ல வந்துட்டு நம்ம வந்து அதை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சேம் வே வி ஆர் ஹேவிங் எ ரிப்பீட்டர் ஸோ டு ரீஜெனரேட் த சிக்னல். ஓகேங்களா? வித்தவுட் எனி பர்டிகுலர் அட்ரஸ். ஓகேங்களா? எந்த ஒரு ப்ராப்பர் அட்ரஸ் இந்த பர்டிகுலர் இதுக்கு தான் நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ நீங்க அந்த பர்டிகுலர் ரிப்பீட்டர்ல நீங்க எந்த ஒரு சிக்னல் கொடுத்தாலும் அது வந்து சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து பூஸ்ட் பண்ணி அது வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ ஹப்ங்கிறது நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். அப்போ ரிப்பீட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இட் வில் பி இட் ஒர்க்ஸ் ஒன்லி இன் த பிசிக்கல் லேயர் ஆஃப் தி OSI மாடல். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கனெக்டிங் இன் நெட்வொர்க் கனெக்டிங் டிவைசஸ் வி ஆர் யூசிங் இன் த கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் ஆல் த ரெலவெண்ட் பாயிண்ட்ஸ் விச் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி சப்ஜெக்ட் ஒரு பேசிக்காக வந்து இன்ட்ரோடக்டரியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பை திஸ் வி ஆர் கன்க்ளூடிங் தி சாப்டர் நம்பர் 1. மேபி ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் வந்துட்டு மேபி நம்மளுக்கு மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதெல்லாமே வந்துட்டு இஃப் எனி பாயிண்ட்ஸ் ஐ ஹவ் மிஸ்ட் இன் த இன்ட்ரோடக்டரி பாயிண்ட் ஸோ அதெல்லாமே வந்துட்டு ஸோ அப்கமிங் சாப்டர்ஸ்ல நான் உங்களுக்கு இன் டீட்டெயிலாகவே நான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டாபிக் வரும்போது நம்ம வந்து இன் டீட்டெயில்டாகவே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஒரு இன்ட்ரோடக்ஷனா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் உடைய ஒரு ஃபண்டமெண்டல்ஸ், ஒரு பேஸ், ஒரு ஐடியாக்காக ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெனி டாபிக்ஸா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு ஸோ அதுல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் அதோடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஓகேங்களா? ஆஸ் பர் சிலபஸ் வந்துட்டு நீங்க டிஆர்பி பாலிடெக்னிக் ஆகட்டும் இல்லை ஒரு கம்பைன் டெக்னிக்கலுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்களாகட்டும் இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட். ஆல்மோஸ்ட் வி ஹவ் டேக்கன் ஒரு 10 hours ஆஃப்
டைம் ஓகேங்களா, ஒரு ஆல்மோஸ்ட் 10 hours ஓகேங்களா. ஒரு 4 செஷன்ஸ் கன்சிடர் பண்ணிட்டு எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் இது வந்து ஒரு சாப்டரா வந்து நீங்க கன்சிடர் பண்ணிருக்கீங்க, ஒரு சாப்டர் வைஸ் டெஸ்டாவும் வந்து மேபி ஸோ அதை வந்து உங்களுக்கு ஒரு நீங்க இதை கம்ப்ளீட் பண்ணுங்க ப்ரிப்பரேஷனை ஓகேங்களா. இதுல மேபி ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கன்சல்டேட் பண்ணி உங்களுக்கு ஒரு டெஸ்டா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ தட் இன்டிமேஷன் வில் பி given to you லேட்டர் ஸ்டேஜ். பட் நீங்க வந்து ஸோ ப்ரிப்பரேஷனை நீங்க வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிருங்க ஓகேங்களா. ஸோ பை நெக்ஸ்ட் செஷன் ஸோ ஐ வில் ஸ்டார்ட் டேட்டா லிங்க் லேயர் ஓகேங்களா. ஸோ இன்டெப்தா வந்துட்டு ஸோ அது ஒரு 2 to 3 செஷன்ஸ் எடுத்துக்கும் மேபி, ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட் டைமிங். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம as per syllabus நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஃபார் போத் டிஆர்பி பாலிடெக்னிக் அண்ட் கம்பைன்ட் டெக்னிக்கல் ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டிஆர்பி பாலிடெக்னிக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ ஸோ ஆஃப்டர் தட் ஐ வில் ஸ்டார்ட் ஸோ கம்ப்யூட்டர் that is cloud computing and after that mobile communication ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸோ we will come back to the so network layer ஓகேங்களா. ஸோ we will proceed as per the syllabus. So if you have any doubts you can ask, otherwise we'll wind up the so today's session. நான் உங்களுக்கு கம்யூனிகேஷன் அதாவது கனெக்டிங் டிவைசஸ்க்கான இமேஜஸ் வந்து ஷோ பண்ணணும்னு நினைச்சேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் அது நீங்கள் ஒரு கூகுள் சர்ச் பண்ணாலே அதோடைய இமேஜஸ் எல்லாமே இட் இஸ் அவைலபிள். பட் இஃப் டைம் பர்மிட்ஸ் பை எண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் அது நான் உங்களுக்கு ஒரு செஷனில் எல்லா கான்செப்ட்ஸுமே உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதோட டிவைசஸ் எல்லாத்தையுமே ஐ வில் ஷோ இட் ஓகேங்களா. பட் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக அதாவது உங்களுக்கு ஒரு டெஃபினேஷனுக்காக நான் உங்களுக்கு வாட் இஸ் வாட்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் இஸ் சஃபிஷியன்ட். பை எண்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனாக ஏதாவது ஒரு கன்சிடர் பண்ணிட்டு அதோடைய ரியல் இமேஜஸோட நான் உங்களுக்கு டெஃபினட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ பை திஸ் வி வில் ஸ்டாப் த டுடே செஷன் அண்ட் வில் கண்டினியூ த நெக்ஸ்ட் சாப்டர் பை டுமாரோ ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். Thank you, sir. Thank you, sir.